पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 6வது சாப்டர் தியான யோகம் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த தியான யோகத்துல முதல்ல சம்பந்த பாஷ்யம், அவதாரிகா பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த அவதாரிகா பாஷ்யம் எதுக்காக அப்படின்னா பேக்ரவுண்ட் கிரியேட் பண்றதுக்காக ஆச்சாரியா சொல்றார். என்ன பேக்ரவுண்டு தேவைப்படுது அப்படின்னா, யார் அதிகாரி, முக்கியமானது எந்த காரியம் பண்ண போனாலும் அதிகாரி யார் அப்படின்னு நிர்ணயம் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா ஆத்ம தியானம்னு சொல்லக்கூடிய தியானத்துக்கு யார் அதிகாரி, அதை தான் இங்க விசாரம் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளார என்ட்ராக போறேன். ஆத்ம தியானம் அப்படின்றது மற்ற தியானங்கள் போல இல்லை. உலகத்துல எல்லாரும் எல்லாத்தையும் தியானம் பண்ண முடியும். உலகத்துல எல்லாரும் பண்ண முடியும். ஏதாவது ஒரு விஷயத்தை தியானம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். தியானம்ன்றதுக்கு அர்த்தம் ஏதோ ஒரு சிந்தனை, தொடர் சிந்தனை. தொடர்ந்து ஒரு சிந்தனையை பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் தியானம். பிரத்யேக தானதா தியானம். ஒரே தாட் திரும்ப 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 போயிட்டே இருந்துச்சுன்னா அது தியானம். அது சாப்பிட்ற விஷயத்துல இருக்கலாம், மியூசிக்ல இருக்கலாம், எந்த விஷயத்துல வேணாலும் இருக்கலாம். அப்போ உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்திலும் யாரோ ஒருத்தர் பாத்தீங்கன்னா தியானத்தோட தான் ஒரு காரியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் தியானம் பண்றோம். ஆனா இந்த தியானம், இப்ப நம்ம சொல்லக்கூடிய ஆத்ம தியானம் அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாம ரூபம் இல்லாதது இந்த ஆத்மா. நம்ம பண்ற தியானங்கள் எல்லாம் ஏதோ ஒரு நாமம், ரூபம், குணங்களை பேஸ் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப ஈஸ்வரனோட நாமத்தையோ ஈஸ்வரனோட ரூபத்தையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தையோ நம்ம தியானம் பண்ணலாமா? ஈஸியா பண்ண முடியும். இந்த ஆத்மாவை பண்ணும் போது என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, இது நான் தான். ஆத்ம தியானம்ன்றது சப்ஜெக்ட் தான் ஒழிய ஆப்ஜெக்ட் இல்லை. அப்ப ரெண்டே பிரிச்சு வச்சுக்கணும். உலகத்துல இருக்கிற எல்லா தியானங்களையும் 2 வெரைட்டியா பிரிச்சுங்க. ஒண்ணு சகுண தியானம், இன்னொன்னு நிர்குண தியானம். இந்த சகுண தியானத்துக்குள்ளார இந்த மொத்த உலகத்தோட விஷயங்களும் வந்துடும். நிர்குண தியானம்ன்றது எது அப்படின்னா, ஒரே ஒரு தியானம் தான் நிர்குண தியானம். அது ஆத்ம தியானம் சொல்லலாம், இல்லைன்னா பிரம்ம தியானம் சொல்லலாம். 2 ஒண்ணுதான். அப்ப இந்த தியானத்தை பண்றதுக்கு யார் அதிகாரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனனம் முடிச்சவன் தான் இதுக்கு அதிகாரி. மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். மனநத்தோட எண்டுல பாத்தீங்கன்னா, இந்த ஆத்மா எப்ப சுவாமி கிடைக்கும் எனக்கு அப்படின்னா, சப்த ரூபமா கிடைச்சிருக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை. எல்லாம் பாத்தீங்கன்னா சப்தத்தை படிச்சிடலாம். நம்ம எல்லாம் வேதாந்தம் படிப்போம். நல்லா படிச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம டெய்லி காலையில முன்னாடி படிச்சுட்டு இருந்தோம் பிரார்த்த ஸ்மரணம். சங்கரர் சொல்லுவார், என்னேத்தி நேத்தி வச்சனைர் நிகமா அவோச்சு. வேதங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாவை எப்படி சொல்லுது அப்படின்னா, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை அப்படின்னு தான் இந்த ஆத்மாவை அறிய முடியும் என்று எல்லா வேதங்களும் சொல்கின்றன. அப்ப ஸ்ருதியும், பிருகதாரண்ய உபனிஷத்துல இருக்க ஸ்ருதியும் சொல்லுது, நேத்தி நேத்தி இது ஆத்மா. இந்த ஆத்மாவை எப்படி அறியணும்? இது இல்லை, இது இல்லைன்னு மட்டும்தான் அறிய முடியும். ஏன் அப்படின்னா, நகிகிராகியா, இது பாத்தீங்கன்னா இந்திரியங்களுக்கு விஷயம் இல்லை. அசப்தம், அரூபம். சப்தம் இல்லை, ரூபம் இல்லை, இந்த 5 இந்திரியங்களுக்கும் விஷயம் இல்லை. அப்ப ஒருவேளை விஷயமே இல்லை அப்படின்னா அது இல்லையா சுவாமினா, நான் இருக்கேன்னு நான் இருக்கேன்னு நம்ம சொல்றோமா, இல்ல நான் இல்லைன்னு சொல்றோமா? நான் இருக்கேன்னு சொல்றோம். ஆச்சாரியார் பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திர பாஷ்யத்துல ஆரம்பிக்கும் போது அதான் சொல்றேன். இந்த நான் அப்படின்றது பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப பிரசித்தமான வஸ்து. நான் இருக்கேன், நான் இருக்கேன், நான் இருக்கேன், நான் எல்லா இடத்துலயும் நான் நம்ம சொல்றோம். அப்ப இந்த நான் பாத்தீங்கன்னா பிரசித்தம் தான். ஆனா இந்த நானோட நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தெரிஞ்ச அப்ப மோட்சம் தானே சுவாமி அப்படின்னா, அப்ப நான் தெரியாதவன் இந்த உலகத்துல யாராவது இருக்காங்களா? எல்லாரும் நானை பயன்படுத்தும். ஆனா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஆச்சாரியார் பிரம்மசூத்திர பாஷ்யத்துல சொல்றாரு, நான் பிரசித்தம். ஆனா அந்த நான்கு பக்கத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம், சில பேர் தேகத்தை ஆத்மான்னு சொல்லிட்டாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா இந்த தேகத்தையே நான் அப்படின்னு அபிமானிச்சிட்டாங்க. நான் தேகம்.
இன்னும் வெளியில இருக்கிறவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, பூதாத்மவாதிகள் அப்படின்னு பேர். பஞ்சபூதங்களையே வந்து பாத்தீங்கன்னா இந்த பஞ்சபூதங்கள் தான் ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சில பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், சிவயோகியா யாரோ ஒருத்தர் யூடியூப்ல, அவர் சொல்றாரு ஆத்மாலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசு இருக்கு, பஞ்சபூதங்கள் இருக்கு, உயிர் இருக்கு, இந்த 3 சேர்ந்தா ஆத்மா. ஆத்மான்னு ஒண்ணு தனியாலாம் இல்லை அப்படின்ட்டு ஒரு பெரிய யோகி அவர் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல பெருசா இருக்கார். அப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா லௌகிகத்துல இருக்கிறவங்க 3 பூத்தங்களை 4 பூத்தங்களை ஏத்துக்கிறவங்க இருக்காங்க. இதுல வந்து லோகாயத்தர்கள் நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் 5 பூத்தங்களை ஏத்துக்கிறவங்க இருக்காங்க. சில பேர் 3 பூத்தங்களை மட்டும்தான், பஞ்சபூத்தங்கள்ல 3 மட்டும்தான் ஏத்துக்கிறாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் வெளியில இருக்க பூத்தங்களை ஆத்மான்னு நினைக்கிறாங்க, பஞ்சபூத்தங்களை. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தேகத்தை ஆத்மான்னு சில பேர் நினைக்கிறாங்க. நான் ஆத்மான என்னது, நான் தேகம் அப்படின்னு. இல்ல இந்திரியங்கள் தான் ஆத்மா, இந்திரியங்கள் தான் நான் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. சில பேர் மனசதான் ஆத்மான்னு சொல்றாங்க, சில பேர் புத்தியதான் ஆத்மான்னு சொல்றாங்க, சில பேர் பிராணதான் ஆத்மான்னு சொல்றாங்க. சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தூக்கத்துல ஒண்ணுமில்லைன்னு நம்ம சொல்றோமே சுவாமி, சூன்யம் ஒண்ணுமில்லைன்னு, அந்த சூன்யம் தான் ஆத்மான்னு சொல்றாங்க. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் பிரசித்தம் தான், ஆனா அந்த நான் என்னவா இருக்கு அப்படின்றதுல இந்த உலக மக்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பலவிதமான அபிப்பிராய பேதங்கள் இருக்கு அப்படின்னு முதல் சூத்திரத்திலே அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு பிரம்மசூத்திரத்துல முதல் சூத்திரம். அந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணும்போது இப்ப நான் சொல்றத வந்து சங்கரர் வந்து பாஷ்யத்துல சொல்ற, பிரம்மத்தை அறிய ஆவல் கொள்ள வேண்டும் அப்படின்னா இச்சைப்படணும் அப்படின்னா நான் தான் பிரம்மமா இருக்கு. அப்ப நான் தான் பிரம்மமா இருக்குன்னா தெரியுமே எனக்கு, நான் எதுக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னா பாடம் படிக்கணும், எல்லாம் படிக்கணும். அப்ப நான் என்னவா இருக்குன்றதுதான் இப்ப ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் இருக்கு. அப்போ சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னா, குருநாதர்கிட்ட போய் முறையா படி, சிரவணம் பண்ணு அப்படின்னு சொல்லுது. சிரவணம் பண்ண நான் கிடைச்சிருமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிரவணத்தினால வந்து பாத்தீங்கன்னா பரோட்ச ஞானம் கிடைக்கும். மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும், குருநாதர்கிட்ட இருந்து சிரவணம் பண்றதுனால பரோட்ச ஞானம் கிடைக்கும். இப்ப நிறைய பேர் வித்வான்களா இருக்கவங்க நிறைய பேர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சப்த ஞானம் இருக்கான, சப்த ஞானம் இருக்கும். ஆனா நீங்க மனனம் பண்ணாம அபரோக்ஷ அனுபவம் கிடைக்காது உங்களுக்கு. மனனம் என்னது, சப்தங்களை வச்சுக்கிட்டு ஆத்மாவையும் அனாத்மாவையும் பத்தின விசாரம் தான் நம்ம கொடுக்க போறோம் சிரவணத்துல. இத வச்சுக்கிட்டு அனாத்ம விஷயங்கள் எல்லாத்தையும், இது அனாத்மா, இந்த தேகம் அனாத்மா பார்க்கப்படுவதால், இந்த பஞ்சபூதங்களும் வந்து பாத்தீங்கன்னா அனாத்மா, ஆத்மா இல்லை, நான் இல்லை, இது எல்லாம் பார்க்கப்படுவதால் நான் இல்லை, நான் பார்க்கிறவன். இந்த தேகம் பார்க்கப்படுவதால் இது இல்லை, இந்த தேகமும் நான் இல்லை. இந்த இந்திரியங்கள் பார்க்கப்படுவதால் இந்திரியங்களும் நான் இல்லை, நான் பார்ப்பவன். மனதும் பார்க்கப்படுவதால் மனது நான் இல்லை, நான் பார்ப்பவன். புத்தியும் நான் இல்லை, பார்க்கப்படுவதால். இந்த பிராணனும் வந்து பாத்தீங்கன்னா சுவாசத்தையும் நான் பார்க்கிறேன், இதுவும் நான் இல்லை. ஒன்றும் தெரியவில்லை அப்படின்னு நான் சூனியத்தையும் நான் டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன், அப்ப நான் இல்லை. அப்ப நான் யார் அப்படின்னா வெறும் பார்ப்பவன். இந்த நான் வெறும் பார்ப்பவன். இதுக்கு பேர் என்ன பேர் சுவாமி, இந்த மெத்தடுக்கு என்ன பேர் அப்படின்னா, இதுதான் நேத்தி. திரஷ்டாவை பிடிச்சுக்கிட்டு திருஷ்யங்களை எல்லாத்தையும் என்ன பண்றது, நேத்தி பண்ணிக்கிட்டே போறது. அப்ப திருஷ்யங்களா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணதுக்கு பிறகு மிச்சம் என்ன இருக்கோ அதுதான் அசப்தம் அரூபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திரியங்களுக்கு விஷயமில்லாத வெறும் சச்சிதானந்தம், வெறும் கான்சியஸ்னஸ். பேர் இருக்கா, அங்க பேர் இல்லை, ஊர் இல்லை, எந்த பாமும் இல்லை, எந்த ஒரு குணங்களும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒன்றுமே இல்லையா சாமி, நான் இருக்கேன். அப்போ எப்ப வந்து நீங்க மனனத்தை பண்றீங்களோ, மனனத்துல நேத்தி பண்றீங்களோ, அப்ப மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த நான் முழுசா பண்ணும்போதுதான் கிடைக்கும். அப்ப நான் கிடைச்சதுக்கு பிறகு வெறும் நான் மட்டும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஸ்புரண மாத்திரம். இந்த தேகத்தோட இருக்கிறதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், எல்லாத்தையும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணிட்டு வெறும் நான் அப்படின்னு மனனத்துல என்னன்னா நிச்சயமான விஷயத்துல அப்ப அனுபூதி ஆயிடுமா, ஆயிடும். ஆனதுக்கு பிறகு அதுல தொடர்ந்து நிக்கிறதுக்கு என்ன பேரோ அதுக்கு பேரு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிதித்தியாசனம் அப்படின்னு பேரு, நிஷ்டைன்னு பேரு.
அப்ப மனனத்தினால உங்களுக்கு அபரோக்ஷ ஞானம் கிடைச்சிடும். இல்லைன்னா சில பேர் சொல்றாங்க திருட பரோட்ச ஞானம் மனனத்துல கிடைச்சிடும் சொல்லுவாங்க. ஆனா நல்ல நிஷ்டை அடையணும் அப்படின்னா நிதித்தியாசனம் தேவை. அதுலயே நிக்கிற நீண்ட காலம் நமக்கு என்ன இருக்கு, அனந்த கோட்டி ஜென்மங்களா பாத்தீங்கன்னா நம்ம தேகம் தேகம் நான் தேகம் நான் தேகம் அப்படின்னு நமக்கு அபிமானம் இருந்திருக்கா. அப்ப அதுக்கு என்ன பேருனா, இப்ப ஞானம் உண்டானதுக்கு பிறகு கூட பாத்தீங்கன்னா என்ன ஆகும், திரும்ப திரும்ப அந்த பழைய வாசனையே இருக்கும், தேக வாசனை. அதுக்கு பேர் என்ன பேருனா விபரீத வாசனான்னு பேர். அந்த விபரீத வாசனைய பாத்தீங்கன்னா நீக்கிறதுக்காக நான் ஆத்மாவா இருக்கேன், நான் ஆத்மாவா இருக்கேன், நான் ஆத்மாவா இருக்கேன்னு பாவிக்க சொல்லு. நான் பிரம்மம், நான் தான் இருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நல்ல நிச்சயமாச்சு, நான் பிரம்மமா தான் இருக்கேன் அப்படின்னு நல்ல நிச்சயமாயிட்டு அதுலயே வெறும் ஸ்புரண மாத்திரம், இவ்வளவுதான் ஆத்மா பாத்தீங்கன்னா வேற நாம ரூபங்கள் இல்ல, வெறும் ஸ்புரண மாத்திரமா நிக்கிறது எதுவோ அதுக்கு பேரு தான் தியானம், ஆத்ம தியானம். அப்ப இந்த ஆத்ம தியானம்னு யாராவது பண்றாங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் ஒழுங்கா சிரவணம் மனனம் பண்ணிட்டதுக்கு பிறகுதான் இந்த ப்ராசஸ்க்கு வர முடியும். அப்ப அந்த சிரவண மனனம் பண்றது பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த மொத்த பேக்கேஜுக்கும் ஆத்தியாத்மிகத்துல நம்ம இந்த மோட்ச மார்க்கத்துல மொத்த பேக்கேஜும் எடுத்தோம் அப்படின்னா இந்த சிரவணம் மனனம் நிதித்தியாசனம்ன்றது பாத்தீங்கன்னா என்னது அப்படின்னா சாட்சாத் சாதனம்னு நம்ம டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம், பிரிச்சு வச்சிருக்கோம். இதுக்கு பகிரங்கம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சாட்சாத் சாதனம், அந்தரங்க சாதனம், பகிரங்க சாதனம்னு ரெண்டு நான் சொல்லியிருக்கேன். ஒண்ணு பாத்தீங்கன்னா கர்மயோகம் பகிரங்க சாதனம், அதுக்கப்புறம் உபாசனான்னு சொல்லக்கூடிய சகுண ஈஸ்வர தியானம், சகுண ஈஸ்வர ஜபம், இதெல்லாம் அந்தரங்கம் சொல்லியிருக்கேன். இந்த ரெண்டுத்தையும் முடிச்சதுக்கு பிறகு நேரடி சாதனம், ஆத்மாவை அறியறதுக்கு டைரக்டான சாதனம் எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சிரவணம் மனனம் நிதித்தியாசனம். இதுதான் நம்ம 3 சாதனைகளா சொல்லியிருக்கோம். இத பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் என்ன பண்றாரு, இந்த இடத்துல வரும்போது இந்த கர்மத்தையும் உபாசனையும் ஒன்னாக்கிருக்கு. கர்மம் பாத்தீங்க அப்படின்னா வெளியில பண்ணுனா கர்மம், அதையே மனசுல பண்ணுன அப்படின்னா உபாசனம். வெளியில பண்ணா ஆக்ஷனா நான் பூஜையெல்லாம் பண்றேன், கிரிவலம் போறேன், இதெல்லாம் தானம் பண்றேன், இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில எக்ஸ்டர்னலா நம்ம பாடியில பண்ற கர்மங்கள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் பேர் என்ன பேரு, ஈஸ்வரார்ப்பணமா பண்ணினீங்கன்னா கர்மயோகம், ஸ்தூல கர்மான்னு பேர். இதே பாத்தீங்க அப்படின்னா கண்ணமுடி உட்கார்ந்து ஈஸ்வரனுக்கு பாத்தீங்கன்னா ஜபம் பண்றது தியானம் பண்றதெல்லாம் இருக்கே மானசம் கர்மம், அதுக்கு பேரு உபாசனம்னு பேரு. ஆனா ரெண்டுமே என்னது, கர்மா தான். அப்ப இந்த 2 கர்மத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம், ஈஸ்வர அர்ப்பணமா பண்றது, இதான் முதல் ஸ்டெப் வச்சிருக்கு. அப்ப ஸ்தூல கர்மம், அதுக்கப்புறம் சூக்ஷ்ம கர்மம், ரெண்டுத்தையும் ஈஸ்வர அர்ப்பணமா பண்றது. இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன பண்ணிருக்கோம் ஆச்சாரியார், கர்மயோகம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப இந்த கர்மயோகத்தை பாத்தீங்கன்னா பகிரங்க சாதனம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்தரங்க சாதனம் எது அப்படின்னா சிரவணம் மனன நிதித்தியாசனம், அந்தரங்க சாதனம். அப்ப 2ஆ பிரிச்சுங்க, பகிரங்கம் அந்தரங்கம். பகிரங்கம் கர்மயோகம், கர்மயோகத்துக்குள்ளார கர்மம் உபாசனா ரெண்டுத்தையும் போட்டுருங்க. சிரவண மனன நிதித்தியாசனத்தை அந்தரங்க சாதனம்னு வச்சுருங்க. இதுக்கப்புறம் அதையும் டிஃபைன் பண்றீங்க அப்படின்னா சிரவணம் எதுக்காக பண்றோம், மனனத்துக்காக. மனனம் எதுக்காக பண்றோம், நிதித்தியாசனத்துக்காக. ஏன் அப்படின்னா நிதித்தியாசனம் தான் உங்களுக்கு ஆத்மானுபூதிய நிஷ்டையை கொடுக்க போறது, மோட்சத்தை கொடுக்க போறது. அப்போ இந்த நிஷ்டை தான் பாத்தீங்க அப்படின்னா நிஷ்டையை அடையக்கூடிய ஆத்ம தியானம் தான் வாஸ்தவத்துல அந்தரங்க சாதனம். அப்போ சிரவண மனனத்தை தூக்கி பாத்தீங்கன்னா எங்க போடுறீங்க, நிதித்தியாசனத்துல போட்டு ஆத்ம தியானத்துல போட்டீங்கன்னா அந்தரங்க சாதனம் எது கேட்டீங்க அப்படின்னா சம்யக் தரிசனம் பிரதி அந்தரங்க சாதனம், ஆத்மானுபூதிக்கு அந்தரங்க சாதனம் தியானம். அதுக்கு பகிரங்கம் எது அப்படின்னா நீங்க பண்ணக்கூடிய கர்மயோகமா, நீங்க எந்த கர்மயோகத்தை பண்றீங்களோ வெளியில ஸ்தூலமாவோ இல்ல சூக்ஷ்மமா உட்கார்ந்து பண்ணக்கூடிய உபாசனைகளும் என்னது, பகிரங்க சாதனம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு அதிகாரி நிர்ணயத்தை பண்றதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 3வது ஸ்லோகத்தை சொன்னார். இந்த அத்தியாயத்துல 3வது ஸ்லோகம் பாத்தீங்க அப்படின்னா சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா ஆருருக்ஷேர் முனேர் யோகம் கர்மகாரணம் உச்சியதே.
ஆரூடஸ்ய தஸ்யைவ சமக்காரணம் உச்சியதே. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது. ஆருருக்ஷுகு அப்படின்றவனுக்கு பேர் என்ன பேருனா, யோகத்தில் ஏற வேண்டும் என்ற இச்சை உள்ளவன் ஆருருக்ஷுகு. நமக்கெல்லாம் மனசு சஞ்சலமா இருக்கா? எல்லாரும் எங்க போனீங்கன்னாலும் ஆத்தியாத்மிகத்துக்குள்ளார ஸ்பிரிச்சுவல்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, லௌகிகத்துல இருக்கிறவங்க அதை பத்தி யோசிக்க மாட்டான். நம்ம எல்லாத்துக்கும் என்னன்னா ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். இந்த மனசு சஞ்சலப்படுறது நம்மளால பொறுத்துக்க முடியல. ஐயோ சாமி சஞ்சலமா இருக்கு சுவாமி, எதையோ நினைக்குது சுவாமி. நான் 25 வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையை திரும்ப 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 கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஒரு அருமையான சுவாமி ஒருத்தர் இருந்தார், ஒரு காந்தியவாதி ஒருத்தர் இருந்தார். வயசு 82 83 தான் அவர் சமாதியானார். அவர் பாத்தீங்கன்னா சுவாமிகிட்ட பாத்தீங்கன்னா அடிக்கடி கேட்பார். 83 வயசு 82 வயசுல கேள்வி கேட்பார். வந்தோட கேள்வி கேட்கறது என்ன கேள்வி கேட்பாருன்னா, சுவாமி இந்த மனதை அடக்குவது எப்படி? என்ன கோவம் வரும் தெரியுங்களா? 83 வயசுல இந்த கேள்வி ஒருத்தர் கேட்கிறாருன்னா, அவர் பாத்தீங்கன்னா மேரேஜே பண்ணிக்காம ஒரு 30-40 வருஷமா பாத்தீங்கன்னா ஆசிரமத்திலேயே ஜீவனம் பண்றவர். அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசை அடக்குவது எப்படி? இதான் கேள்வி. எங்க போனீங்கன்னாலும் இதே கொஸ்டின்ஸ். என்னோட குருநாதர் பாத்தீங்கன்னா ஒரு ஏகாந்தமா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தார், நர்மதா கரையில. நான் போயிருக்கேன், ஒரு 2 நாள் சுவாமி கூட இருந்தேன். அவர் என்ன பண்ணாரு, ஆசிரமத்தெல்லாம் தூக்கி போட்டு போங்கடா ஏதாவது ஆகட்டும் அப்படின்ட்டு ஒதுங்கிட்டார். டோட்டலா ஒதுங்கி செப்பரேட் ஆகி ஓரமா ஏகாந்தமா இருக்கார். போய் சேரவே முடியாது, அவ்வளவு தூரத்துல இருக்கார். நடந்து போனாதான் ஒரு 2 மணி நேரம் நடந்தாதான் அந்த இடத்துக்கு போக முடியும். ஒரு மத்தியான நேரத்துல நான் சேவைக்காக ஓரமா உட்கார்ந்துருக்கேன். உட்கார்ந்துருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சாதுக்கள் டிராவல் பண்ணி வராங்க. சுவாமியை பார்க்கணும் அப்படின்னா எல்லாம் ஏஜ், எல்லாத்துக்கும் ஏஜ் பாத்தீங்கன்னா அபவ் 60க்கு மேல இருக்கிற சாதுக்கள், நல்ல பழுத்த பணமா இருக்கிறவங்க எல்லாம். அப்ப அவங்க எல்லாம் வந்தோடனே நான் சுவாமிகிட்ட போய் கொஞ்சம் லைட்டா, சாமி வராங்க, சாமி இவங்க எல்லாம் பாக்குறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, சுவாமி ரொம்ப அன்ஈஸியா இருக்கிற ஃபீல் பண்றாரு. இவங்களா வந்திருக்காங்களா அப்படின்னு. ஆனா வந்துட்டாங்களே, பார்க்காம எப்படி இது பண்றது? சரி வர சொல்லு, வேற என்ன பண்றது அப்படின்ட்டு வர சொல்லிட்டேன். நான் ஓரமா இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா பெரியவங்க எல்லாம் பேச போறாங்க, அப்ப நமக்கு ஏதாவது நிறைய கிடைக்கும், நாலேஜ் கிடைக்கும் அப்படின்னு. இவங்க எல்லாம் ஒரு 7-8 பேர் 10 பேர்கிட்ட இருப்பாங்க. எல்லாம் வயசானவங்க எல்லாம் போய் உட்காந்து சுவாமியோட ஆரம்ப காலகட்டத்துல இருந்து பாடம் படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் பக்கத்துல போய் உட்கார்ந்து உடனே சுவாமிகிட்ட பாத்தீங்கன்னா, சுவாமி ஒரு நிவேதனம். சுவாமிகிட்ட பாத்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த மனசு அடங்க மாட்டேங்குது சுவாமி, மனசு அடங்க மாட்டேங்குது சுவாமி, இதுக்கு ஏதாவது உபாயம் சொல்லணும் சுவாமி அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல சுவாமி பாத்தீங்கன்னா எப்பவுமே ரொம்ப சாந்த சுரூபம். ஒரு சின்ன கடுமையான வார்த்தை கூட பாத்தீங்கன்னா நான் பார்த்ததே இல்லை. ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் அவ்வளவு கோபப்பட்டார். என்னன்னு கேட்டீங்கன்னா, போங்கயா 30-40 வருஷமா ஒரே கேள்வி மனசை அடக்குவது எப்படி, மனசை அடக்குவது எப்படி, இதே கேள்வியை பாத்தீங்கன்னா இந்த கேள்வி எப்ப கேட்டிருப்பேன், வந்த புதுசுல நீ கேட்ட கேள்வி 30-40 வருஷம் கழிச்சு திரும்ப அதே கேள்வியை நீ கேட்டுட்டு அப்படின்ட்டு. இந்நேரம் நீங்க ஏதாவது செய்ய ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கேள்வி ரைஸே ஆயிருக்காது, ரைஸ் ஆயிருக்காது. அப்ப என்ன அர்த்தம்னா, கேள்வி கேட்கறத மட்டுமே பாத்தீங்கன்னா நீங்க ஹேபிட்டா வச்சுக்கிட்டீங்க. ஆனா பாத்தீங்கன்னா எதையுமே ஒர்க் அவுட் பண்ணவே இல்லை. கோபப்பட்டு சுவாமி பாத்தீங்கன்னா எஞ்சி போங்க, சும்மா நானும் வருஷக்கணக்கா 30-40 வருஷமா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க எதையுமே பண்றதில்ல, பண்ணாம கேள்வி மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம், போங்க, சொன்னதெல்லாம் சொல்லியாச்சு போங்க அப்படின்ட்டு. இவங்களாம் நான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, என்ன சுவாமி இவ்வளவு கடுமையா பேசுறாரு, இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே இது மாதிரி முகத்தை அப்படின்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல சுவாமி எல்லாம் ரொம்ப கூலா இருக்கும்போது நான் போய் கேட்டேன், என்ன ஒரு 4-5 சாதுக்கள் இருக்கும், சுவாமி ஏன் சுவாமி இவ்வளவு கோவப்பட்டீங்கன்னா, ஆமா ஒருத்தர் பாத்தீங்கன்னா குருநாதர் சொல்றத பாத்தீங்கன்னா முறையா நிஷ்காமிய கர்மத்தை கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாருன்னா, அதுக்கப்புறம் உபாசனத்தையும் கொஞ்சம் தீர்க்கமா பண்ண ஆரம்பிச்சிருந்தாருன்னா மனசு கை வந்திருக்கும், நல்ல மனசு சாந்தமாயிருக்கும். பண்ண வேண்டிய வயசுல பாத்தீங்கன்னா ஆசைப்பட்டு இங்க கிடைக்கும் தட்சணை கிடைக்கும், அங்க தட்சணை கிடைக்கும், இதை போகணும் அங்க போகணும், இதை செய்யணும் அதை செய்யணும்னு ஆசைப்பட்டு இங்க அங்க ஓடி ஆடி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உபாசனத்துக்கு உட்கார முடியுமான உபாசனத்துக்கு கண்ண மூடி உட்கார்ந்து ஈஸ்வரனை ஜபம் பண்றதோ தியானம் பண்றதோ கொடுக்கவே இல்லை. இந்த 2 காரியத்தையும் பண்ணாம ஒருத்தர் மனசு அடங்கல அப்படின்னா எப்படி மனசு அடங்கும்?
அப்ப செய்யவே செய்யாதவங்களுக்கு எப்படி மனசு அடங்கும்? அடங்காது. இப்ப இதே விஷயம்தான் ஆதி காலத்துல இருந்து போயிட்டே இருக்கிறது. கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா இதே தான் சொல்றார். ஆறு ருக்ஷோகோ முனேர் யோகம். யாரு பாத்தீங்க அப்படின்னா யோகத்தில் ஏற வேண்டும், மனசு சஞ்சலம் இல்லாம இருக்கணும் நினைக்கிறார், ஆசைப்படுறானோ அவனுக்கு பேரு ஆறு ருக்ஷுன்னு பேரு. ஆரூடும் இக்ஷுகு. யோகம்னு சொல்லக்கூடிய அந்த சமநிலையை அடைய ஆசை இருக்கிறவனுக்கு பேர் ஆறு ருக்ஷு. அந்த முனிவனுக்கு பாத்தீங்கன்னா எது சாதனம் அப்படின்னா, கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறது சாதனம் இல்லை. 40 வருஷமா எதையும் ஆரம்பிக்காம எது சாதனம் அப்படின்னா, கர்ம காரணம் உச்சியதே. கர்மம் தான் சாதனம் என்று சொல்லப்படுகிறது. காரணத்தை சாதனம்னு மாத்திக்கணும். கர்மம் தான் சாதனம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ உங்களுக்கு யாருக்காவது இப்ப 80 பேர் நம்ம பாடம் கேட்கிறோம் அப்படின்னா, யாருக்காவது மனசு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா, வேதாந்தம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருந்தாலும், வேதாந்தம் பாத்தீங்கன்னா மனசோட சஞ்சலத்தை நீக்கிறதுக்கு இல்லை. இப்ப வேதாந்தம் எங்க ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நீங்க நல்லா பாத்துக்கணும். தேகத்துல வேதாந்தம் வேலை செய்யல, இந்திரியத்துல வேதாந்தம் வேலை செய்யல, மனசுல வேதாந்தம் வேலை செய்யல. அப்ப எங்க வேலை செய்யுது அப்படின்னா, புத்தியில மட்டும்தான் வேதாந்தம் வேலை செய்யும். வேதாந்தம் என்னன்னா ஞானம். இது என்ன பண்ணும்? புத்தியில இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை மட்டும்தான் நிவர்த்தி பண்ணக்கூடிய சாமர்த்தியம் ஞானத்துக்கு இருக்கு. நதுகாரகம் சாஸ்திரம், நதுகாரகம் ஞாபகமேவ. சாஸ்திரம் என்ன பண்ணும் அப்படின்னா, நீ ஜீவனா இருக்கப்பா, ஆனா நீ ஜீவன் இல்லை, நீ பிரம்மம், நீ சுத்தமான சச்சிதானந்த சுரூபமா இருக்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த வேதாந்தம் பண்ணு. இந்த வேதாந்தம் நம்ம புத்தியில இருக்கக்கூடிய அகங்காரத்தை, அபிமானத்தை நீக்கிறது மட்டும்தான். நீக்கிறது எப்படி? ஏதாவது காரியம் பண்ணுதா? இல்ல இல்ல, லைட் போட்டு காட்டுது, அவ்வளவுதான். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், வேதாந்தம் ஒர்க் பண்றது பாத்தீங்கன்னா புத்தியில மட்டும் இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றது மட்டும்தான் வேதாந்தத்தோட வேலை. ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிருக்கோம்? சாதன சதுஷ்டயத்தை அடைந்த பிறகு அப்படின்னு தான் பாத்தீங்கன்னா வேதாந்தம் கேட்கறதுக்கு முன்னாடி கேட் பாஸ் வச்சிருக்கு. சாதன சதுஷ்டயம் அடைஞ்சாச்சா? அந்த சாதன சதுஷ்டயம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த சாதன சதுஷ்டயத்துக்காக நம்ம பண்ணக்கூடிய கர்ம யோகம், அதுக்கப்புறம் உபாசனா, இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? சாதன சதுஷ்டயத்துல மொத்தம் எத்தனை பிரிச்சிருக்கோம்? 4 பிரிச்சிருக்கோம். விவேகம், வைராக்கியம், சமாதி சட்க சம்பத்தி, முமுக்ஷுத்வம். 4 இருக்கா? இந்த 4ல பாத்தீங்கன்னா விவேக வைராக்கியம் எப்போ சாத்தியமாகும் அப்படின்னா, கர்ம யோகத்தை ஈஸ்வரார்ப்பணமா நம்ம பண்ண 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 சித்தம் சுத்தி ஆகும். இந்த சித்த சுத்தியில இருந்து தான் பாத்தீங்கன்னா யதார்த்தம் தெரியும் நமக்கு. அப்ப வாஸ்தவத்துல எனக்கு இந்த உலகத்துல இருக்கிறது எதுவும் வேணாம், ஈஸ்வரன் போதும், மோட்சம் வேணும் அப்படின்ற வைராக்கியம் வரும். விஷயத்துல வைராக்கியம் வரும், ஈஸ்வரனை அடையணும்னு ஆசை வரும். அப்ப கர்மயோகத்தினால ஸ்தூல கர்மயோகம். அதுக்கப்புறம் சமாதி ஷட்க சம்பத்தின்னு ஒரு 6 குவாலிட்டிஸ் வச்சிருக்கோமா? சமம், தமம், உபரதி, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம். இந்த 6 குவாலிட்டியை அடையறதுக்கு தான் உபாசனை தேவைப்படுது. அப்ப இந்த உபாசனையும் இந்த கர்மயோகத்தையும் உபாசனையும் பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கு சித்த சமாதானம் கிடைச்சிடும். அப்ப சித்த சமாதானம் கிடைக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா இங்க சொல்லுது, கர்மம் தான் சாதனம். ஸ்தூல கர்மாவை ஈஸ்வரார்ப்பணம் பண்ணீங்கன்னா விவேக வைராக்கியம், சூக்ஷ்ம கர்மாவா இருக்கிற உபாசனைகளை பண்ணினீங்கன்னா சமாதி ஷட்க சம்பத்தி, இது கிடைச்சோம். இது கிடைச்சதுக்கு பிறகுதான் வாஸ்தவத்துல ஆச்சாரியார் சொல்றார், என்னன்னு கேட்டீங்கன்னா விவேக சூடாமணியில சொல்றார், இது கிடைச்சதுக்கு பிறகுதான் வரக்கூடிய முமுக்ஷுத்துவம் இருக்கு பாருங்க, அந்த முமுக்ஷுத்துவம் தான் யதார்த்த முமுக்ஷுத்துவம். அப்படி இல்லை அப்படின்னா காணல் ஜல மாதிரி நம்மள்ட்ட இருக்கக்கூடிய முமுக்ஷுத்துவம் எப்படி இருக்கும்னா வெறும் ஆபாச மாத்திரமா இருக்கும் அப்படின்ற. அப்ப யாரு பாத்தீங்கன்னா கர்மயோகத்தையும் உபாசனத்தையும் பண்ணி இந்த சமாதானத்தை அடைஞ்சவனோ அவனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு முமுக்ஷுத்துவம் உண்டாகும். போதும் சாமி, எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு. சுவாமி எனக்கும் அப்படித்தானே சுவாமி இருக்கு. நம்ம நிறைய பேர் போன் பேசும்போது நம்ம என்ன பண்றோம், சாமி போதும் சாமி, நிறைய பேர் நல்ல முமுக்ஷுத்துவம் வருது. ஆனா அந்த முமுக்ஷுத்துவம் பாத்தீங்கன்னா மோட்சத்தை சம்பாதிக்கிறதுக்கு போதுமானதா அப்படின்னா பத்தல. ஏன் பத்தல அப்படின்னா முதல் 2 ஸ்டெப்ல இன்னும் நம்ம பரிபூர்ணமா ஆகல.
அப்ப ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா சொல்லும் போது சொல்றார், ஆருருக்ஷேர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சியதே. அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, கர்மத்தை விட்டுறாதீங்க. அதான் இங்க சொல்ல போறது, ஆச்சாரியர் சொல்ல போற. கர்மம் தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கர்ம யோகமா, கர்மத்தை யோகத்தையும் உபாசனையும் நித்தியம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த சித்தம் பாத்தீங்கன்னா என்ன அடையும்? சமத்துவத்தை அடையும். அப்ப சமத்துவத்தை அடைஞ்சாதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஆத்ம தியானத்துக்கு என்ட்ரி பாஸ் கிடைக்கும். அதனால பாத்தீங்கன்னா கர்மத்தை விடவே கூடாது. கர்மம் தான் சாதனம். அதே பெர்சன் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க நல்லா உங்களுக்கே தெரியல, மானிட்டர் வெளியில இருந்து எனக்கு எப்படி தெரியும்? இப்போ 80 பேர் 82 பேர் பாடம் கேட்குறீங்க அப்படின்னா நல்ல அதிகாரிகள் இருக்கலாம், உங்களோட மனசு எனக்கு எப்படி தெரியும்? உங்களோட மனசு பாத்தீங்கன்னா நல்லா அடங்கி போய் சொஸ்தமா இருக்கலாம். அப்போ ஒருவேளை பாத்தீங்கன்னா அது மாதிரி அடங்கி போய் எந்த லாப நஷ்டத்திலையும் துள்ளி குதிக்காம துவண்டு போகாம லோக விஷயங்கள் என்ன நடந்தாலும் பாத்தீங்கன்னா நிச்சலமா உங்களுக்கு மனசு பிரசன்னமா அந்த தரங்கம், மனசோட தரங்கம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி அலை போயிட்டு இருக்கு. விஸ்ராந்தியா நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த ஜென்மத்திலேயோ இல்ல முந்தின ஜென்மத்திலேயோ என்ன பண்ணிருக்கீங்க? கர்ம யோகத்தையும் உபாசனையும் பண்ணிருக்கீங்க. ஒருவேளை உங்களுக்கு சித்தம் பாத்தீங்கன்னா சஞ்சலமா இருக்கு அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம், நான் இன்னும் அந்த கர்ம யோகத்தையும் உபாசனையும் நான் பண்ணல, போதுமானது பண்ணல. பண்ணிருக்கேன், போதுமானது பண்ணல. இப்ப உட்கார்ந்து 1 மணி நேரம் பாடம் கேட்குறீங்களா? அதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும்ல. எல்லாத்தாலையும் உட்கார்ந்து கேட்க முடியுமா? நான் இங்க அங்கன்னு எங்கெங்கயோ போயிட்டு இருக்கேன். அப்ப இதெல்லாத்தையும் உட்கார்ந்து நீங்க கேட்டுட்டு இருக்க முடியும் அப்படின்னா சாந்தமா உட்கார்ந்து இருக்க முடியுது இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? பண்ணிருக்கோம். நம்ம முந்தின ஜென்மத்திலயோ இந்த ஜென்மத்திலயோ நிறைய சத்காரியங்கள் பண்ணிருப்போம், ஈஸ்வரார்ப்பணமா பண்ணிருப்போம். ஆனா போதுமானது இருக்க. நிதித்தியாசனத்துக்கு போதுமானது இன்னும் பத்தல. இவ்வளவுதான். மனசு இன்னும் சஞ்சலம் இருக்கு, தர்மியா இருக்கும், சஞ்சலம் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? ஈஸ்வரார்ப்பணமா கர்மத்தையும் உபாசனையும் பண்ணணும் சொல்லியாச்சு. அந்த உபாசனத்தையும் கர்மத்தையும் பண்ணி மனசு சஞ்சலம் இல்லாம சமத்துவத்தை அடைஞ்சிச்சு அப்படின்னா அவனுக்கு என்ன பேரு சுவாமினா? ஆரூடன் அப்படின்னு பேர். யோகாரூடன். யோகம்னு என்னது? சமத்துவம். அதுல ஏறினவனுக்கு பேர் பாத்தீங்கன்னா யோகாரூடன் அப்படின்னு பேர். ஒருத்தன் பாத்தீங்கன்னா நல்ல யோகாரூடனா ஆயிட்டான் அப்படின்னா அவனுக்கு என்னப்பா சாதனம் அப்படின்னா தஸ்யைவ, அவனுக்கே யோகாரூடஸ்ய தஸ்யைவ சமக்காரணம் உச்சதே. அவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த கருமத்தினால அவன் இந்த சமத்துவத்தை அடைஞ்சானோ அந்த கருமத்தையும், எந்த உபாசனையினால் அவனுக்கு அந்த ஏகாகிர சித்தம் கிடைச்சதோ அந்த உபாசனையையும், ஏன்னா 2ம் கர்மம் தான், அதையும் தியாகம் பண்ணணும். திரும்ப திரும்ப பண்ணக்கூடாது. அதான் நான் சொல்றேன்ல, என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா கர்மத்தை பிடிச்சா விடவே மாட்டாங்க சாகர காலம் வரைக்கும். உபாசனையை பிடிச்சவங்க சாகர காலம் மட்டும் விடவே மாட்டாங்க. பசி தீர்ந்து போச்சுன்னா சாப்பாடு நம்ம என்ன பண்றோம்? அவாய்ட் பண்றோம்ல, போதுங்க அப்படின்னு நம்ம சொல்றோமா? ஏன்? சாப்பிட்றது பசி தீர்றதுக்காக. அப்ப பசி தீர்ந்த மாத்திரத்துல பாத்தீங்கன்னா எப்படி நம்ம ஃபுட்டை அவாய்ட் பண்றோமோ அதே மாதிரி ஒரு பர்பஸ் இருக்கு. கர்மத்தோட பர்பஸும் உபாசனையோட பர்பஸும் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசோட சமத்துவம். அந்த சமநிலை கிடைச்சிருச்சு அப்படின்னா அவன் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சமம் தான். சமம்னா என்ன அர்த்தம்? வெறுமனே அந்த தரங்கம் ஒரே மாதிரி சித்தம் போயிட்டு இருக்குன்னா அதையே மெயின்டைன் பண்ணணும். அப்ப வேற ஏதாவது கர்மா பண்ணுனீங்கன்னா அது டிஸ்டர்ப் ஆகும். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா யோகாரூடன் என்ன பண்ணணும்? எல்லா கர்மங்களையும் விட்டுட்டு வெறுமனே அந்த சமத்துவத்திலேயே மனசை பாத்தீங்கன்னா வைக்கணும். இதுதான் சாதனமா சொல்லப்பட்டிருக்கு. அடிச்சா ஆச்சாரியர் என்ன பண்றார்? இந்த 3வது ஸ்லோகத்தை பேஸ் பண்ணிதான் இந்த அவதாரிகா பாஷ்யத்தை பாத்தீங்கன்னா கொண்டுட்டு போறார். நேத்து நான் பாத்தீங்கன்னா எங்க முடிச்சோம்னா சித்தாந்தி பார்த்திருக்கோம் 3வது பேஜ்ல. ந ஆருருக்ஷேர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சியதே இது விசேஷனாத் ஆரூடிஸ்ய சமேன ஏவ சம்பந்த கரணாத். ஆச்சரியர் சொல்றார், யோகத்துல ஏறணும்னு நினைக்கிறவனுக்கு கர்மத்தை தான் சாதனம்னு அந்த முதல் லைன்ல சொல்லுது. அதே யோகத்துல ஏறினவனுக்கு பாத்தீங்கன்னா ஆரூடனுக்கு பாத்தீங்கன்னா சமத்தோட, சமம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லா கர்மத்தையும் தியாகம் பண்றது, அதுலயே அந்த சமத்தையே மெயின்டைன் பண்றது. சமநிலை எப்ப கெட்டு போகும்? கர்மத்தை பண்ணினீங்கன்னா சமநிலை கெட்டு போகும்.
அதனால வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை விட்டுட்டு சமத்தையே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சமத்தோட வந்து பாத்தீங்கன்னா ஆரூடனுக்கு சம்பந்தம் படுத்தி செய்ய சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நேத்து பாட்டத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம், முடிச்சிருக்கோம், கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. இன்னைக்கு பாடத்துல சொல்றார் ஆருருக்ஷோஹோ ஆரூடஸ்யச. 2 பெர்சன் இருக்காங்க. ஆருருக்ஷு அப்படின்னா யோகத்துல ஏற நினைக்கிறவன் நம்மள மாதிரி. இன்னொருத்தன் வந்து பாத்தீங்கன்னா ஆரூடன் அப்படின்னு யோகத்துல ஏறினவன் யோகி. இந்த 2 பேத்துக்கும் சமக கர்மச்ச உபயம் கர்த்தவியத்வேன. ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா சமம் பண்ணணும், ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மம் பண்ணணும். பாருங்க 2 பேத்துக்குமே ரெண்டுமே வேற வேற காரியம். ஒருத்தருக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா இருக்கணும், இன்னொருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா சும்மா இருக்கக்கூடாது, கர்மம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் பண்ண வேண்டியதா உபயம் கர்த்தவியத்வேன். இந்த 2ஐயும் அவசியம் பண்ணணும் அப்படின்னு அபிப்பிரேதம் சேர். ஒருவேளை அபிப்பிராயமா இருக்கு அப்படின்னா ததா ஆருருக்ஷேஹோ ஆரூடஸ்ய சைதி சம கர்ம விஷய பேதேன விசேஷனம் விபாக கரணம் ச அனர்த்தகம் சியாத். இந்த 2 பேத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2ஐயும் பண்ணணுமா இல்ல தனித்தனியா பண்ணணுமா அப்படின்னு கேள்வி வரும். இந்த ஆரூடனுக்கும் ஆருருக்ஷுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 2ம் வந்து பாத்தீங்கன்னா அவசியம் செய்யணும் அப்படின்னு ஒருவேளை இதா இருக்கும் அப்படின்னா என்ன ஆகும், 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு சொல்லியிருக்காதே. பிரிச்சு ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தன் பண்றத இன்னொருத்தன் பண்ணக்கூடாது, இதான் விஷயம். ஆச்சாரியர் அதனாலதான் சொல்றாரு 2த்தையும் ஒருத்தர் பண்ணணும்னு அபிப்பிராயம் இருந்துச்சுன்னா ஒரே பெர்சன் என்ன பண்ணணும், கர்மத்தையும் பண்ணணும், அதே பெர்சன் சமத்தையும் அனுஷ்டானம் பண்ணணும்னு ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னா இப்ப நம்ம அதான் பண்ணிட்டு இருக்கோம். மிஷின்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு, இந்த பிரவருத்தியை நிவர்த்தியையும் ஒன்னாக்குறதுக்கான காரியத்தை பண்ணிக்கிட்டே இருக்கு. நான் பார்த்துட்டு இருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் ஆரம்பத்துல இருந்து சொல்றார் பிரவருத்தி வேற நிவர்த்தி வேற. பிரவருத்தியையும் நிவர்த்தியும் ஒண்ணு பண்ண முடியாது. 5வது சாப்டர்ல ஆரம்பிக்கும் போதே சொன்னார் நடக்கிறவன் நிக்க முடியாது, நிக்கிறவன் நடக்க முடியாது. ஏதாவது ஒரு காரியத்தை தான் பண்ணணும், 2 காரியத்தையும் ஒருத்தன் பண்ண முடியாது. ஆனா இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் என்ன பண்ணுது தெரியுங்களா உங்களுக்கு, ஒரு பக்கம் வந்து தியானம் பண்றதுக்கும் சொல்லும், இன்னொரு பக்கம் பேய் மாதிரி வேலையும் பண்ண சொல்லும். ஒரு பக்கம் வேதாந்தியம் கேட்டுட்டே இருங்க, வேதாந்தம் கேட்டுட்டு இருங்க, தியானம் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வேலையும் பண்ணு. 2த்தையும் பண்ண முடியுமா அப்படின்னா 2த்தையும் பண்ண முடியாது. ஸ்தூல கர்மா, அதுக்கப்புறம் சூக்ஷ்ம கர்மா, அதுக்கப்புறம் அதையும் விட்டுட்டு வெறும் ஞானம், சிரவண மனனம், நிதித்தியாசம், இதான் ஸ்டெப்ஸ் வச்சிருக்கு. அப்ப பிரவருத்தி மார்க்கத்துல இருக்கிறவன் நிவர்த்தியை பண்ண முடியாது, நிவர்த்தியில இருக்கிறவன் பிரவருத்தியை பண்ண முடியாது. 2ம் வந்து கான்ட்ரடிக்ஷன் உங்களுக்கு. ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா 2த்தையும் ஒருத்தன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றார் ததா ஆருருக்ஷோஹோ ஆரூடஸ்யச இதி. ஆருக்ஷு ஆரூடன் அப்படின்னு சம கர்ம விஷய பேதேன. ஒருத்தன் சமத்தை அனுஷ்டானம் பண்ணட்டும், இன்னொருத்தன் கர்மத்தை அனுஷ்டானம் பண்ணட்டும் அப்படின்னு விசேஷனம் ரொம்ப ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா விபாகம் பண்ணி சொல்றதுன்றது யூஸ்லெஸ்ஸா போயிடும். பகவான் என்ன பைத்தியக்காரனா சொல்லுங்க? அப்ப பகவான் எதுக்காக பிரிச்சு சொல்லணும்? 2 அதிகாரிகளை பார்த்து 2 பேத்துக்கு தனித்தனியா எதுக்கு சொல்லணும்? ஏப்பா உன் இஷ்டப்பா 2 பண்ணுப்பா, நீ வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை பண்ணு, அதுக்கப்புறம் சமத்தையும் பண்ணு, 2த்தையும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா யோகத்துல ஏறுறவனுக்கு கர்மம், யோகத்துல ஏறினவனுக்கு சமம் அப்படின்னு பிரிச்சு சொல்லி இருக்கிறதுனால 2த்தையும் ஒரு ஆள் அனுஷ்டானம் பண்ண முடியாது. இத நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நான் பாக்குற இந்த 20 வருஷத்துல பாத்துட்டு இருக்க எல்லா இடத்துலயும் மெடிடேட் பண்றவங்க எல்லாரும் நான் பாக்குறேன். நிறைய பேர் யாரு சக்சஸ் ஆகுறா அப்படின்னா, சக்சஸ் ஆகுறவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மெடிடேஷன்ல எல்லா கர்மத்தையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா முந்தின ஜென்மங்கள்ல பண்ண கர்ம யோகத்தினால எல்லாத்தையும் விட்டுட்டு ஏகாந்தமா இருந்துகிட்டு யாரு அனுஷ்டானம் தியானம் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க ஈஸியா என்ன ஆயிடுது, மேல போயிட்டே இருக்காங்க. யாரு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் இருக்க திருவண்ணாமலையில இருக்கிறதுனால நான் இங்க ரமணாசிரமம் சொல்றேன். நான் ஒரு 20 வருஷமா பார்த்துட்டு இருக்க இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா growth நடக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா நிறைய பேர் மெடிடேட் பண்றாங்க, growth நடக்கல அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் ஆகுது அப்படின்னா அவங்க அந்த கண்டிஷனை அப்ளை பண்ணாம இருக்காங்க.
ரெண்டுத்தையும் ஒன்னா பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதாவது பார்ட் டைம் போட்டு வந்து பாத்தீங்கன்னா காலையிலயும் சாயந்தரத்திலயும் மெடிடேட் பண்ணலாம், மீதி டைம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விவகாரம் பண்ணலாம். பண்ண முடியுமா? விவகாரமும் இந்த நிதித்தியாசனம்ன்ற ஆத்ம தியானத்தையும் ஒன்னா பண்ணலாமானா பண்ண முடியாது. பண்றீங்க அப்படின்னா பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப எல்லா உலகத்துல தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு பண்ணிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த கிராஃப்ல வந்து பாத்தீங்கன்னா மேல ஏறவே ஏறாது. அங்கேயே நின்ன இடத்துலயே நின்றுட்டு இருக்க வேண்டியதுதான். அப்ப ஆச்சாரியர் என்ன பண்றாரு, ரொம்ப ஈஸியா ஸ்டெப் சொல்ற. என்ன பண்ண வேண்டியது எல்லாத்தையும் பண்ணி முடிப்பா. ஃபர்ஸ்ட் ஒருத்தர பண்ண வேண்டிய கருமத்தை எல்லாத்தையும் பண்ணி முடிக்க முடியுமா? கருமத்தை முடிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணு, ஈஸ்வரார்ப்பணமா பண்ணு. ஈஸ்வரார்ப்பணமா பண்ணுனீங்க அப்படின்னா கருமம் உங்களை என்ன பண்ணும், விட்டுரும். இல்லைன்னா நீங்க சகாமமா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கருமம் உங்களை விடவே விடாது. அப்ப கர்மத்துல இருந்து நம்ம விடுபடணும்னா முதல் காரியம் வந்து என்ன பண்ணணும், கர்மயோகமா கர்மத்தை பண்ணணும். சரி, சமநிலை வந்ததுக்கு பிறகு போக்கஸ்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன நிர்குண நிராகாரத்தை போக்கஸ் பண்ணணும். அப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைண்ட் ஏகாகிர சித்தம் வேணும். அதுக்காக உபாசனையை பண்ணு. இந்த ரெண்டுத்தையும் பண்ணிட்டு ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா கண்ணமூடி விசிராந்தியா ஒருத்தன் உட்கார்ந்தானா எனக்கு பண்ண வேண்டியது ஒண்ணும் இல்லை அப்படின்ற எண்ணம் இருக்கு அவனுக்கு. எனக்கு ஒன்னும் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு இருக்கும் போது அவன் தொடர்ந்து அதுல நிக்க முடியும். இப்ப நான் வந்து லீவு நாள்ல என்னுடைய அனுஷ்டானம் வேற மாதிரி இருக்கும். நான் ஓப்பனே பேசுறேன். லீவு நாள்ல அனுஷ்டானம் வேற மாதிரி இருக்கும். அதே நேரத்துல இன்னைக்கு கிளாஸ் இருக்கு அப்படின்னா அனுஷ்டானம் வேற மாதிரி இருக்கும். நான் பாட்டுக்கு என்ன பண்ணுவேன், காலையில எழுந்திரிச்சோன்னு என்ன பண்ணுவேன், லீவு நாள் நேத்தா இல்ல நாளைக்கும் லீவு, நாளைக்கு 3 நாள் லீவ் வருது. அப்ப பேசாம உட்கார்ந்துருப்பேன். ஏன்னா கிளாஸ் இல்லை, சங்கல்பம் எதுவுமே இல்லை. கிளாஸ் எடுக்கணும், 6:30 மணிக்கு கிளாஸ் இருக்குன்னு சங்கல்பம் இல்லை. அப்போ நான் பாட்டுக்கு உட்கார்ந்துருப்பேன். காலையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஆசனத்துல உட்கார்ந்துட்டு பண்ண வேண்டியது ஒண்ணும் இல்லை. எனக்குள்ளார ஒரு சங்கல்பமும் வராது. கிளாஸ் இருக்கு, போகணும், அதை படிக்கணும், இதை படிக்கணும், ரெஃபரன்ஸ் எடுக்கணும், தயார்படுத்தணும், ஒண்ணும் இல்லை. அப்போ நான் பாட்டுக்கு உட்கார்ந்துக்கிட்டே இருப்பேன். காலையில இருந்து உட்கார்ந்தேன்னா மெதுவா எத்தனை மணி வரைக்கும் உட்காருவேன், ஒரு 8 மணி வரைக்கும் உட்கார்ந்துக்கிட்டே இருப்பேன். ஏன் 8 மணி சுவாமி, நான் 8 மணிக்கு நான் ரெகுலர் ப்ரோக்ராம் வச்சிருக்கேன். கிளாஸ் இருந்தாலும் இல்லைனாலும் கோயிலுக்கு போகணும், பூத்த நாராயணர் தரிசனம் பண்ணுறோம், ஒரு சங்கல்பம் வந்துருச்சா. அப்ப 8 மணி வரைக்கும் அப்படின்றது ஏன் முடியுது அப்படின்னா 8 மணி வரைக்கும் வேலை இல்லை. ஆனா 8 மணிக்கு ஒரு வேலை இருக்கு, கர்மா இருக்கு, ஒரு கர்மா. அப்ப என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா 7:15 வந்து மெதுவா எனக்கு என்ன ஆகும்னா 7:15 வரைக்கும் உட்கார்ந்து இருப்பேன். மெதுவா அந்த சங்கல்பம் இருக்குல்ல, கோயிலுக்கு போகணும்ன்ற சங்கல்பம் என்ன பண்ணும், மெதுவா நான் அனுஷ்டானத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்துகிட்டே இருக்கும்போது உள்ளுக்குள்ளார அது மெதுவா இம்பல்ஸ் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சு உட்கார விடாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டா எழுந்திரிச்சு தயாராகி கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவேன். இதே வந்து கிளாஸ் இருக்கிற அன்னைக்கு என்ன இருக்கும், எனக்கு சாதாரணமா லீவு நாள்ல 7:15 7:30 வரைக்கும் நான் பாட்டுக்கு உட்கார்ந்துருப்பேன் இம்பல்ஸ் இல்லாம. இதே கிளாஸ் இருக்கும்போது இன்னைக்கு நான் ஃபீல் பண்ணேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 மணி ஆச்சு, 6 மணிக்கு மேல உட்கார முடியல. ஐயோ உட்காரணும்னு மனசு ஆசை ஏக்கமா இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா உட்கார விடலை. ஏன் அப்படின்னா 6:30 கிளாஸ் இருக்கேன், இன்னும் 10 நிமிஷத்துல எல்லாம் ரெடி ஆகணும் அப்படின்ட்டு அந்த தியானத்தை வந்து நான் என்ன பண்றேன், பிரேக் பண்ணிட்டு. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, ஒரு கர்மா அது வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கிறதா இருக்கட்டும் இல்ல கோயிலுக்கு போறதா இருக்கட்டும், ஒரு சின்ன கர்மா கூட நான் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணாது அப்படின்னா உங்களுடைய ஆத்ம தியானத்தை வந்து என்ன பண்ணும், பிரேக் பண்ண வைக்கும். நல்லா புரிஞ்சுங்க. நம்ம எங்கேயாவது கண்ண மூடி உட்கார்ந்து நம்ம அனுஷ்டானத்தை பிரேக் பண்றோம் அப்படின்னா நம்ம ஒரு சங்கல்பத்தை வச்சிருப்போம். 10 மணிக்கு போகணும், 11 மணிக்கு போகணும், 8 மணிக்கு இதை பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு டைம்ல ஒரு கமிட்மெண்ட்டை வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த கமிட்மெண்ட் வந்து உங்களை தியானம் பண்ண வைக்கவே வைக்காது. அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ண வேண்டியது இல்லை, நான் பண்ண வேண்டியது ஒரு கர்மாவும் இல்லைன்னு நீங்க மனநத்துல வந்து பாத்தீங்கன்னா தீர்மானம் பண்ணிக்கிட்டு நான் அடைய வேண்டியது ஒரே ஆத்மாவை மட்டும்தான் அனுபூதி பண்ணணும், நான் தரிசனம் பண்றது ஆத்மாவை மட்டும்தான் அப்படின்னு வந்து உங்களுக்கு நிச்சயம் வந்தாதான் நீங்க என்ன பண்ணுவீங்க, உட்கார்ந்தா எதுவும் வேலை இல்லை, ஃப்ரீயா உட்கார்ந்துட்டே இருக்கலாம். லீவ் நாள்ல அப்படியே இருந்துகிட்டே இருக்கலாம். சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா 9:30 கோயில் கூட சில சமயம் போறது ஈவினிங் பாத்துக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்றேன்னு வச்சுங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 9:30 மணி வரைக்கும் 9:30 10 மணி வரைக்கும் இழுத்துட்டே போயிட்டு இருக்கேன். அப்படியே உட்கார்ந்துகிட்டே இருப்பேன். மசம் யாராவது பார்த்தாங்கன்னா என்ன சாமி மசன்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு. மசம் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லாம வெறும் மனே வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்துகிட்டே இருக்காரு.
கமிட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய தியானம் சம்பவிக்காது, ஆத்ம தியானம் சம்பவிக்காது. இந்த மனசுல புரிஞ்சுக்கணும். அப்ப கர்மத்தையும் இந்த ஆத்ம தியானத்தையும் என்ன பண்ண முடியாது, ஒரே பெர்சன் இந்த ரெண்டுத்தையும் பண்ண முடியாது. இதை நீங்க பிராக்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு பாத்தீங்கன்னா உங்களோட டே டு லைஃப்லயே தெரிஞ்சிடும். சன்னியாசியா இருக்கிற எனக்கே வந்து முடியல அப்படின்னா எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை. காலையில தண்ணி டேங்க் ஃபில் பண்ணணுன்ற ப்ராப்ளம் இல்லை, வேற எந்த ப்ராப்ளமும் இல்லை எனக்கு. நான் ரொம்ப இண்டிபெண்ட். நான் இந்த இடத்துல நான் இருக்கேன். அப்ப எனக்கே வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, ஒரு கிளாஸ் எடுக்கணும் அப்படின்றதோ இல்ல வந்து கோயிலுக்கு போகணும் அப்படின்றதும் எனக்கு வந்து என்னுடைய தியானத்தை வந்து பாத்தீங்கன்னா அது கர்மா தானே. கோயிலுக்கு போறது ஒரு கர்மா, கிளாஸ் எடுக்கிறது ஒரு கர்மா. இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஆத்ம தியானத்துக்கு பிரேக் பண்ணுது. அப்படின்னா கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்? கிரகஸ்தாசிரமத்துல இருக்கவங்க ஏகப்பட்ட கமிட்மெண்ட் வச்சிருப்பீங்களா? அப்ப கர்மத்தையும் பண்ணிக்கிட்டு நிதித்தியாசனத்தையும் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. அப்ப ஆச்சாரியர் என்ன பண்றாரு, அதுதான் இங்க சொல்ற. ரெண்டு கர்மத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேர்த்து பண்ண முடியாது. அதனால தான் என்ன பண்றாரு அப்படின்னா ஆறு ருக்ஷு அப்படின்னு சொல்றவனை தனியா பிரிக்கிறார், ஆரூடன் அப்படின்றவனை தனியா பிரிக்கிறார். ரெண்டு பேர்த்துக்கும் சாதனைகள் வேற வேறன்னு ஆச்சாரியார் பண்றார். அப்படி இல்லாம இருந்தா அந்த 3வது ஸ்லோகத்துல பிரிச்சு சொன்னது வேஸ்டா போயிடும். பகவான் ஏதாவது வேஸ்டா சொல்லுவாரா, யூஸ்லெஸ்ஸா ஏதாவது சொல்லுவாரா அப்படின்னா யூஸ்லெஸ்ஸா சொல்ல மாட்டார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். உடனே பூர்வபக்ஷி சாமி 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 இன்னும் இருங்க, நீங்க பாட்டுக்கு ஒன் சைடா பேசிட்டு போறீங்க, இருங்க அப்படியே பூர்வபக்ஷி கேட்க ஆரம்பிக்கிறேன். தத்திர ஆசிரமினாம் கஷ்டித் யோகம் ஆருருக்ஷுஹு பவதி. சில பேர் ஆசிரமிகள்ல ஒரு சந்தேகம் வந்து பூர்வபக்ஷியா இருக்கிற ஒரு ஆள் கேட்கிற, சிஷ்யர் கேட்கிறார், சுவாமி 4 ஆசிரமம் இருக்கு, ஆசிரமினாம். இந்த 4 ஆசிரமத்துல வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா யோகத்துல ஏறணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்கலாம். இப்ப நம்ம 82 பேர் இருக்கோம்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா இச்சை இருக்கலாம், யோகத்துல ஏறணும், எப்படியாவது சுவாமி சொல்ற மாதிரி சமத்துவத்தை அடையணும். நிறைய பேருக்கு யோக சூத்திரம் எல்லாம் கேட்குறீங்க, நிறைய பேர் அனுஷ்டானம் பண்றவங்க, ஓங்கார அபியாசம் பண்றவங்க இருக்கீங்க, கர்ம யோகத்தை பண்றவங்களும் இருக்கீங்க. அப்ப எல்லாம் எதுக்காக பண்றீங்க? இப்ப நான் சொல்லி யோகத்துல மனசோட சமத்துவத்தை அடையணும் அப்படின்னு நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. 6 ருக்ஷு பேர். அப்ப ஆசிரமம்னா என்ன அர்த்தம்? இந்த 4 ஆசிரமத்துல பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சன்னியாசி, இந்த 4 பேர்த்துல சில பேர் என்ன பண்ணலாம், 6 ருக்ஷுவா யோகத்துல ஏறணும்னு இருக்கலாம். அது மட்டும் இல்லாம கஷ்டித் 6 ருக்ஷு பவதி, கஷ்டித் ஆரூடகச்ச. சில பேர் வந்து யோகத்துல ஏறினவங்களும் இருக்கலாமே. யோகத்துல ஏறி மன சமாதானத்தோட நீண்ட வருஷம் நான் பண்ணிட்டு இருக்கேன் சாமி, நிஷ்காமியமா பண்றேன் சாமி, என் மனசு சஞ்சலமே இல்லை சாமி, மனசு வந்து சுத்தமா இருக்கு சுவாமி அப்படின்னு எனக்கும் பாக்குறதுக்கு தெரியுது. நல்லா வந்து பாத்தீங்கன்னா சில பேர் நல்ல மனசு செட்டில் ஆனவங்களும் இருக்கீங்க. அப்ப சில பேர் யோகத்துல ஏறினவங்களும் இருக்கீங்க. அது மட்டும் இல்ல, இந்த 2 பட்சம் இல்லாம 3வது பேர் இருக்காங்க, கஷ்டித் அந்யோ ந ஆறு ருக்ஷவோ நச்ச ஆரூடாக. சில பேர் இருக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னா யோகத்துல ஏறணும்னு ஆசை இல்லை, அதே நேரத்துல யோகத்துல ஏறினவங்களும் இல்லை. இந்த 2 கேட்டகரியும் இல்லாம வெளியில பாடம் படிக்கிறவங்க, இப்ப நான் உங்களெல்லாம் மேக் பண்ணி வச்சிருக்கேன், இந்த 2 கேட்டகரியில தான் நீங்க வரீங்க. ஆனா லோக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட நேற்று ஒருத்தர் போன் பண்ணார், 2-3 நாளா போன் பண்ணிக்கிட்டே இருக்கார். அவர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இரிட்டேஷன் ஆகுது, ரொம்ப இரிட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்ன காரணம் அப்படின்னா அவரு வந்து பாத்தீங்கன்னா இந்த யோகத்துல ஏறணும்னு ஆசை இல்லை, அவர் வந்து ரொம்ப சஞ்சலமா இருக்கார். ஆனா வந்து பாத்தீங்கன்னா மெசேஜா கேட்டு என்கிட்ட தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறார். நிறைய வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி சாமி, இப்படி எப்படி சாமி, எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் போய் வெளியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய மீட்டிங் எல்லாம் கண்டக்ட் பண்றார், நிறைய பேர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா போய் பேசுறார், டிராவல் பண்றார். அப்ப அவர் பேசுறதுக்காக என்கிட்ட வந்து டவுட் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளியர் பண்ணிக்கிறார். இப்ப என்ன ஆகுனா எனக்கு துக்கமா வருது, என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் மோட்சத்துக்காக இதை பண்ணல. அப்ப அவர் கர்மயோகத்தையும் பண்ணல, உபாசனையையும் பண்ணல. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த யோகத்துல ஏறியும் இல்லை, சமத்துவத்தை அடையவும் இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட இருந்து நிறைய விஷயத்த கேதர் பண்றாரு. அப்ப எனக்கு வந்து இன்னைக்குதான் நான் இன்னைக்கு போன் பண்ண கடிச்சு விடணும்னு நினைக்கிறேன். போய் ஒன்றெல்லாம் சொல்ல மாட்டேன், போய் ஏதாவது BA MA போய் படி, ஏதாவது வந்து எங்கேயாவது இன்ஸ்டிடியூஷன்ல போய் சேர்ந்து ஏதாவது ஒரு கோர்ஸை வந்து அட்டென்ட் பண்ணு, MA பிலாசபி, அத்வைத பிலாசபி ஏதாவது படிப்போ அப்படின்னு சொல்லணும்னு இருக்கேன்.
ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டுத்திலயும் இல்ல, ஆருக்ஷுவும் இல்ல ஆரூடனும் இல்ல. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வேற 3வது கேட்டகரியில இருக்காங்க. அப்ப 3 கேட்டகரி, 4 ஆசிரமத்துல சில பேர் ஆறு ருக்ஷுவா இருக்காங்க, சில பேர் ஆரூடனா இருக்காங்க, சில பேர் இந்த ரெண்டுமே இல்லாம இருக்காங்க. இந்த 3 பேர் இருக்காங்க தான் அபேட்சிய. அவங்கள பார்த்து என்ன பண்றது, ஆருருக்ஷோ ஆரூடஸ்ய இது விசேஷனம் விபாக கரணம் ச உபபத்தியத்தை ஏவ இது சேத். அந்த 3 பேத்த பார்த்துதான் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, ஆருருக்ஷுவா இருக்கணுமா நீ கர்மத்தை பண்ணு, ஆரூடனா இருக்கியா நீ வந்து பாத்தீங்க அப்படின்னா சமத்தை பண்ணு அப்படின்னு விபாகம் பண்ணி சொல்றாரு. இந்த 3 பேத்த பார்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் சொல்லப்படுது. அதனால ரொம்ப பொருத்தமா தான் இருக்கும் அப்படின்னு பூர்வ பக்ஷி என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் ஒரே கேட்டகரியில கொண்டு வந்து சொல்றான். புரியுதா உங்களுக்கு? கர்கஸ்தருக்கு வேற, சன்னியாசிக்கு வேற அப்படிலாம் எந்த கேட்டகரி பண்ணாம அவன் என்ன பண்றான், இப்ப நம்ம இன்ஸ்டிடியூஷன் பண்ணிட்டு இருக்க மாதிரி எது நிவிற்த்தி பிரவருத்தி ரெண்டுத்தையும் ஒன்னாக்கி காமனா கிருஷ்ண பரமாத்மா சொல்றார் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாமே அப்படின்னு வரும்போது சித்தாந்தி ஆச்சாரியா சொல்ற இல்லப்பா. ஏன் அப்படின்னா தஸ்ய ஏவ இதி வச்சனாத், ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த 3வது ஸ்லோகத்துல என்ன இருக்கு, யோகாரூடஸ்ய தஸ்யைவ சமகாரணம் உச்சியதே இருக்குல்ல, தஸ்ய ஏவ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவனுக்கேன்னு என்ன அர்த்தம், எவன் கர்மயோகத்தையும் உபாசனையையும் செய்து சமத்துவத்தை அடைந்தானோ அவனுக்கே தான், வேற வேற பெர்சன் இல்ல, அவனுக்கே தான் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை தியாகம் பண்ணிட்டு சமத்துல இருக்கணும்னு விதி வைக்குது. அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, தோசையை வந்து பிச்சு எடுத்துக்கிட்டாங்க. இப்ப இந்தியாவில போய் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லா டிராவல் பண்ணீங்கன்னா நாங்க கர்மயோகம் பண்றவங்க, நீங்க ஞான யோகம் பண்றவங்க, நாங்க வந்து உபாசகர்கள் தனித்தனி ஆயிட்டாங்க. அடப்பாவிகளா, நீங்க எப்பயா பிரிச்சிங்க நீங்க இதெல்லாம்? ஒரு தோசையை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் தோசை யாருக்கும் கிடைக்கவே இல்லை. யாரு கர்மயோகம் பண்றானோ அது முதல் ஸ்டெப். நம்ம ஏற்கனவே திரும்ப பார்த்துட்டு இருக்கோம். கர்மயோகத்தை பண்ணட்டும், கர்மயோகத்துல மனசு செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னா அவன் உபாசனைக்கு வரட்டும். உபாசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறவன் வந்து மனசு நல்லா ஏகாகிர சித்தம் வருது அப்படின்னா சிரவண மனன நிதித்தியாசனத்துக்கு வந்துடட்டும். அப்போ ஒரே ஸ்டேர் கேஸ்ல இருக்க ஸ்டெப்ஸ் ஒன்னுத்த மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? இப்ப நிறைய இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணிடுச்சு, நாங்க கர்மயோகத்திலேயே மோட்சம் அடைய போறோன்னு ஒரு குரூப் என்ன பண்ணிடுச்சு, பிச்சை எடுத்துக்கிச்சு. இன்னொரு குரூப் வந்து பாத்தீங்கன்னா உபாசனையை தனியா, நாங்க உபாசகர்கள், எங்களுக்கு இது போது, இது மோட்சம் கொடுத்துரும். ஸ்ரீவித்யா உபாசகர்கள் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்க. அவங்களாம் சொல்லுவாங்க எங்களுக்கு உபாசனையே போதும், அம்பாலே வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் கொடுத்துருவா அப்படின்னு உபாசனையே போதும், சாஸ்திரம் எதுக்கு சாஸ்திரம் படிக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொரு குரூப் இருக்கு, சாஸ்திர சிரவண மாத்திரேன ஞானம் ஒரு குரூப் இருக்கு. கர்மமும் உபாசனையும் தேவையில்லை, கர்ம உபாசனை தேவையில்லை, புரிஞ்சா போதும், வேதாந்தம் எதுவும் பண்ண வேணாம், வேதாந்தம் புரிஞ்சா போதும். அப்ப என்ன ஆயிடுச்சு, ஒரு தோசையை என்ன பண்ணிட்டாங்க, பிச்சு 3 பார்ட்டா எடுத்துக்கிட்டாங்க. ஆச்சாரியார் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமானது. எவன் யோகத்துல ஏறணும்னு நினைச்சு கர்மயோகத்தையும் உபாசனத்தையும் செய்தானோ தஸ்ய ஏவ, அவனுக்குத்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மத்தை விட்டு இருத்தலும் அவனுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு, சமமும் அவனுக்கு தான். அப்போ ஒரே, அதனால்தான் ஏக்க புருஷ அனுஷ்டேய விஷயம், ஒரே பெர்சனுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகம், அவனுக்கே தான் உபாசனா, அவனுக்கே தான் வந்து பாத்தீங்கன்னா ஞானமும். ஸ்டெப்ஸ் போகணும், இவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. நீங்க நினைக்கிற மாதிரி வந்து கர்மத்தினால மோட்சம் இல்லை, கர்மயோகம் பண்ணா மோட்சம் இல்லை. கர்மயோகம் என்ன பண்ணும், சித்த சுத்தியை கொடுக்கும், சமத்துவத்தை கொடுக்கும். உபாசனையினால மோட்சம் இல்லை, உபாசனை என்ன கொடுக்கும், சித்த ஏகாகிரத்தை கொடுக்கும். அப்ப யாரு மோட்சத்தை கொடுக்க போறது, யாரு? சிரவணம் மனனமா பரிணமிக்கணும், மனனம் நிதித்தியாசனமா பரிணமிக்கணும். நிதித்தியாசனத்துலதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்சமானது, ஆத்ம நிஷ்டையானது உண்டாகும். ஆனா என்ன பண்ணிட்டாங்க, விபாகம் பண்ணி ஆச்சாரியர் இதுதான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எவன் கர்மயோகத்தை செய்தானோ, நான் இப்ப என்னோட குருபாய் எல்லாம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி கிளாஸ் எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பேன். இங்க சாரதா பீட்டம்னு ஒன்று இருக்கு, ஒரு அம்மாவை நான் கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா 2000 பேர் 2000 பேர் மேல அந்த வீடியோ பார்த்தாங்க, அவ்வளவு ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் எதுக்காக சொன்னேன்னே தெரியல, நிறைய பேருக்கு தெரியுமா தெரியலன்னு தெரியல.
என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டைமுக்கு மேல வந்து கர்மத்தை நிப்பாட்டிருங்க. நான் உங்களுக்கே சொல்லிட்டு இருக்கேன்ல. யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, பாலசுப்ரமணியன் சார் நீங்க பேங்க் போறதை நிப்பாட்டிட்டீங்களா? நிப்பாட்டிட்டீங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 80 எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா 75 வயசுக்கு மேல ரொம்ப பொறுப்புல எல்லாம் இருக்காங்க. நிறைய பொசிஷனை வந்து விடாம இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுக்கு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும். ஒருத்தோட பர்பஸ் இவ்வளவுதான் லிமிட். கர்மத்தோட லிமிட்டேஷன் இவ்வளவுதான். கிரகஸ்தாசிரமத்துல கர்மம் பேய் மாதிரி கர்மம் பண்றீங்களா, நல்லா பண்ணுங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா 55 வயசுக்கு மேல நீங்க பேய் மாதிரி கர்மம் பண்ணீங்கன்னா எங்கேயோ ப்ராப்ளம் இருக்கு. உங்களுக்கு சரியா புரியல. யாரும் உங்களை வந்து தலையில தட்டுறதுக்கு ஆள் இல்லை. வயசானவங்களுக்கு யாருமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட குருபாய்கள்லாம் இருக்காங்க, வயசானவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, சன்னியாசிகள். யாரையும் இப்போ யாரும் கேட்கறதே இல்லைங்க. ஒருத்தர் வந்து சொல்லணும்ல, குருநாதரா இருக்கிறவர் என்ன பண்ணணும், ஏன்பா போதும் நிப்பாட்டு, இதை நிப்பாட்டி இப்போ வந்து இந்த கர்மத்தை பண்ணு, அதை நிப்பாட்டு அப்படின்னு. இப்ப நான் என்னோட சிஷ்யர்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, மானிட்டர் பண்ணிட்டே இருப்பேன். இதை பண்ணாதீங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு. நாதபிரம்ம வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒரு புரஸ்சரணம் ஆரம்பிச்சிருக்கோம் சுவாமி, ஓங்கார புரஸ்சரணம் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னாரு. ஓங்கார புரஸ்சரணமா? நான் பாட்டுக்கு கண்டுக்காம விட்டுட்டேன். அப்புறம் ஒரு 4-5 நாளுக்கு அப்புறம் ஓங்கார புரஸ்சரணமா ஏதோ பண்ணி என்ன பண்ணு நீங்க சிரவணம் பண்ணிட்டு இருக்கும் போது மனநம் போயிட்டு இருக்கு, சிரவணம் போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல வந்து ஓங்கார புரஸ்சரணத்தை பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும், மனசு நிக்க ஆரம்பிச்சிடும், சிரவண மனம் நடக்க. யாரும் உங்களை பண்ண சொன்னா இப்போ நிப்பாட்டுங்க அப்படின்னு. சரிங்க சாமி நிப்பாட்டிக்கிறேன் சாமி அப்படின்னு அவர் நிப்பாட்டிட்டு நார்மலுக்கு வந்துட்டார். அப்ப யாராவது ஒருத்தர் மானிட்டர் பண்றவங்க ஒருத்தர் இருக்கணும், குருநாதர் இருக்கணும். அந்த குருநாதர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா கர்மத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார். போதும் கர்மா போதும், இந்த சமயத்துக்கு கர்மா போதும் நிப்பாட்டுவார். அப்புறம் உபாசனைக்கு வர சொல்லுவார். உபாசனையை வந்து பாத்தீங்கன்னா போதும், உபாசனை பண்ணியாச்சு, போதும் உனக்கு நல்ல குவாலிட்டி வந்துருச்சு, இனிமே வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம தியானத்தையே மட்டும் பண்ணிக்கிட்டு அப்படின்னு அவர் சொல்லுவார். இப்ப யாருன்னு கேட்டீங்கன்னா யாரும் சொல்றதுக்கே ஆள் இல்லை. எல்லாம் ஒர்க்காலிக்கா ஆயிட்டோம், கர்மிகளா ஆயிட்டோம் எல்லாம். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பிரிச்சுக்கிட்டாங்க. நான் இப்ப நான் போன மாசம் அந்த 5வது சாப்டர்ல சொன்னது வந்து நிறைய பேருக்கு ஷாக்கா கூட இருக்கும். இன்னும் சுவாமி இப்ப பெரியவங்க எல்லாம் இப்படி சொல்றாரு அப்படின்னு. ஏன் என்ன பெரியவங்க ஒண்ணு புரியல அப்படின்னா என்ன பண்றது? கர்மத்தோட லிமிட்டேஷன், உபாசனையோட லிமிட்டேஷன், ஞானத்தோட அடுத்து வந்து நான் என்ன சொல்றேன், கை தூக்கி விடுறேன், வந்துருங்க மேல வந்துருங்க அப்படின்னா, இல்ல நான் கீழே தான் இருப்பேன், 5ஆம் கிளாஸ்லயே தான் இருப்பேன் நானு, அதுக்கு மேல வரவே மாட்டேன் அப்படின்னா, ஐயோ வயசாயிடுச்சுங்க, அப்புறம் என்ன அடுத்தடுத்த ஜென்மத்திலயா பண்றது? ஆச்சாரியார் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு கர்ம யோகம், ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா உபாசனா யோகம், ஒருத்தருக்கு வந்து ஞான யோகம் அப்படின்னு பிரிச்சுலாம் இல்லப்பா. யாரு கர்மயோகத்தை பண்ணினானோ அவன் தான் உபாசனை பண்ணணும், எவன் உபாசனை பண்ணானோ அவன் தான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆத்ம ஞானத்துக்கு வரணும். இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா ஒரே சப்தத்துல சொல்லிருக்க, தஸ்ய ஏவ. தஸ்ய ஏவனா அவனுக்கு தான். எவன் கர்மயோகம் பண்ணினானோ, எவன் உபாசனை பண்ணானோ அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஞானத்துக்காக சர்வத்தையும் விட்டுட்டு வெறுமனே ஞான நிஷ்டையை அடைய அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் இங்க சொல்றார். உடனே வந்து பாத்தீங்கன்னா தஸ்யேவ இது வச்சனார். தஸ்யேவனா இந்த நான் அவனுக்குத்தான் அப்படின்னு வச்சனம் இருக்கு. மீண்டும் புனக யோக கிரகணாத்துச்ச யோகாரூடஸ்ய இதி ய ஆசீத் பூர்வம் யோகம் ஆருருக்ஷுஹு தஸ்ய ஏவ. அதை எக்ஸ்பிளைன் பண்றார் ஆச்சாரியார். யோக கிரகணாத், யோகம், யோகம்ன்ற சப்தம் கிரகணம் பண்ணப்பட்டிருக்கு. யோகம் வந்து பாத்தீங்கன்னா என்னது, யோகாரூடஸ்ய இதி யக ஆசித். எவன் யோகாரூடனா வந்து பாத்தீங்கன்னா பேசாம குவைட்டா மனசு சாந்தமா இருக்கானோ அவன் என்ன பண்ணான், முதல்ல யாரையாவது நீங்க பார்க்கணும். நான் இப்பயே உங்களுக்கு சொன்னேன், யாராவது உங்க மத்தியில வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு மைண்ட் ரொம்ப காமா குவைட்டா இருக்கு அப்படின்னா நீங்க உடனே நினைச்சுக்கணும், ஓஹோ ஏதோ ஒரு ஜென்மத்துல முந்தின ஜென்மங்கள்ல நான் கர்மயோகமோ இல்ல உபாசனையோ பண்ணியிருக்கேன், இல்ல இந்த ஜென்மத்துல பண்ண கர்மயோகமோ உபாசனமோ எனக்கு இப்ப பலன் கொடுத்துட்டு இருக்கு, மனசு எப்படி இருக்கு, சாந்தமா போயிட்டு இருக்குன்னு நீங்க நினைச்சுக்கலாம். அப்படி சாந்தமா போகல அப்படின்னா என்ன நினைக்கணும், நான் இன்னும் பண்ணது பத்தல, கர்மயோகமோ உபாசனையிலயோ குறை இருக்கு. 2 நாளுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் மெசேஜ் போடுறார், சுவாமி நல்லா புரியுது சார், நீங்க சொல்றது எல்லாம் புரியுது, ஆனா மனசு சஞ்சலமா எல்லாத்துக்கும் பெரிய தானே. அப்ப நான் இமிடியேட்டா சொல்றேன், அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், கர்மயோகத்துல குறை இருக்கு, உபாசனையில குறை இருக்கு, அப்ப பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப யாராவது இங்க ஆச்சாரிய சொல்றாரு, யோகாரூடஸ்ய இதி யக ஆசித். எவன் யோகாரூடனா ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கானோ அவனுக்கு என்னன்னா பூர்வம் யோகம் ஆருருக்ஷு.
ஒருத்தர் யோகாரூடன் அப்படின்னா யோகத்துல ஏறினவனா இருக்கானா, அவன் கண்டிப்பா முன்னாடி என்னவா இருந்திருக்கணும், ஆருருக்ஷுவா இருந்திருக்கணும். அந்த ஆருருக்ஷுவா இருந்துகிட்டு தஸ்ய ஏவ அவன்தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கணும், ஆருருக்ஷுவா இருந்துகிட்டு கர்ம யோகத்தையும் உபாசனத்தையும் பண்ணிட்டு யோகாரூடனா ஆயிருக்கணும். தஸ்ய ஏவ அந்த ஆருருக்ஷு அந்த கர்மத்தையும் உபாசனையும் பண்ண அவனுக்கே தஸ்ய ஏவ ஆரூடஸ்ய அப்படி பண்ணிட்டு எவன் ஆரூடனா ஆனானோ அவனுக்கு தான் சமயேவ கர்த்தவியம் காரணம். என்னோட குருபாய் ஒருத்தர் இருந்தார், நல்ல பக்வி அப்படின்னா ரொம்ப சீனியர், என்னோட மோஸ்ட் சீனியர். இந்த தேசத்துக்காக நிறைய காரியம் பண்ணியிருக்கார். நல்ல வேல்யூஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேல்யூஸ் இருக்கு. போன மாசம் வந்திருந்தார். நான் வந்து பாத்தீங்கன்னா அவர் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரியம் அவர் மேல. எனக்கு அந்த பிரியத்தினால சில சமயம் கோபம் வரும். ஐயோ இவங்க இப்படி இருக்காங்களே, வாங்க ஜி வாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க அப்படின்னு கீழே போய் உட்கார்ந்துக்கிறேன். இந்த கீழே போய் கிளாஸ்ல உட்கார்றது வந்து தப்புன்றது வந்து பாத்தீங்கன்னா அதான் இங்க சொல்றாரு. எவனுக்கு மனசோட பார்க்கணும், நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். உங்க மனசை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். மனசு வைப்ரேஷன் இருக்கா, அப்ப கர்ம உபாசனை பண்ணுங்க. மனசு வைப்ரேஷன் எதுவுமே இல்லையா, விக்ஷேபம் எதுவுமே இல்லையா, அப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. இன்னைக்கு காலையில இப்ப கிளாஸ் முடிஞ்சோன்னு பாருங்க. இப்ப கிளாஸ் முடிஞ்சோன்னு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசு எப்படி இருக்குன்னு பாருங்க. மனசு சாந்தமா இருக்கு. அப்ப இப்ப கீதா கேட்டோடனே உங்களுக்கு சாந்தமா தான் இருக்கும். இந்த சாந்தமா இருக்க மனசை வந்து எந்த அளவுக்கு இன்னைக்கு நாள் ஃபுல்லா மெயின்டைன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பலம் கிடைச்சிக்கிட்டே இருக்கு, இன்னர் பலம். இங்க போயிட்டு நீங்க ஒரு நல்ல சாந்தமா போயிட்டு இருக்கு சுவாமின்னு பரபரன்னு ஒரு அரை மணி நேரத்துல வேலை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இந்த சாந்தி என்ன ஆயிடும், பிரேக் ஆயிடும். அப்ப சாந்தி அடைஞ்சவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சாந்தி அடைஞ்சவன் சமயேவ கர்த்தவியம் காரணம். அவனுக்கு எதிர்ப்பா சாதனம்னா சமத்தையே மெயின்டைன் பண்ணணும். நாள் ஃபுல்லா வந்து இப்ப நிறைய பேருக்கு வந்து பண்ண வேண்டியது இல்லை. இப்ப ஒர்க் போறவங்க, ஜாபுக்கு போறவங்க கொஞ்சம் கம்மியானதா இருக்கீங்க. மீதி இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டைர்மெண்ட்ல இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மம் எதுவுமே இல்லாதவங்க இந்த மனசு எப்படி சாந்தமா இருக்கோ, இந்த சாந்தமா இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா அன்வான்டா வேற எந்த கர்மத்திலையும் பிரவர்த்திக்காம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு இந்த சாந்தியை வந்து இப்ப காலையில உங்கள்ட்ட என்ன சாந்தி இருக்கோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். இதே மாதிரி வந்து எவன் கர்ம உபாசனையை பண்ணிட்டு சாந்தி அடைஞ்சிருக்கானோ அவன் அந்த சமத்தையே வந்து பாத்தீங்கன்னா கர்த்தவியம் காரணம், அவனுக்கு அதுதான் பண்ணணும். ஏன் சுவாமி அப்படின்னா யோக பலம் பிரதி உச்சியத்தை. ஏன் அப்படின்னா யோகத்தோட பலன் என்ன சுவாமி, யோகத்தோட பலன் ஆத்மானுபூதி, பிரம்மானுபூதி. அப்ப அந்த பிரம்மத்தை, நிர்குண பிரம்மத்தையும் அந்த ஆத்மாவையும் அனுபூதி பண்ணணும்னு ஒருத்தனுக்கு அந்த யோகத்தோட பலனை அடையணும் அப்படின்னா அவன் என்ன பண்ணணும், யோகத்தோட பலனை அடையறதுக்கு அப்படியே இருக்கணும். அப்ப யாருக்கு சஞ்சலம் இருக்கோ அவன் கர்மத்தை பற்றும் உபாசனை பண்ணட்டும். சஞ்சலம் இல்லாதவன் என்ன பண்ணட்டும், மனசு சாந்தமா இருக்கு அப்படின்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டோம். அதை பண்ணிதான் நீங்க என்ன பண்ண முடியும், யோகத்தோட பலனா இருக்கக்கூடிய மோட்சத்தையும் ஆத்ம நிஷ்டையையும் ஆத்மானுபூதியையும் அடைய முடியும். இது உச்சியது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதோ ஆகையினால் அப்ப யாராவது கேட்பாங்க, நம்ம கிளாஸ்ல நிறைய பேர் கர்மிகள்லாம் நிறைய பேர் இருக்கோம்ல, விதை போட்டு வச்சிருக்காங்க நிறைய பேர்கிட்ட. ஐயோ எப்படி கர்மத்தை விடுறது, நமக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்கே சுவாமி, எப்படி விட்டுட்டு நிக்கிறது அப்படின்னு எல்லாத்துக்கும் இருக்குல்ல. அதான் ஆச்சாரிய கண்டனம் பண்றார். அதோ ஆகையினால் ந யாவ ஜீவம் கர்த்தவியத்துவ பிராப்திகி கஸ்யசித் அபி கர்மனஹ சொல்லிட்டார். இந்த உலகத்துல வந்து 2 சுருதி நான் ஏற்கனவே ஆரம்பத்தை சொன்னேன். யாவ ஜீவம் அக்னிகோத்திரம் ஜுகுயாத் ஒரு விதி இருக்கு வேதத்துல. சாகர காலம் மட்டும் எது வரைக்கும் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கியோ அது வரைக்கும் வந்து அந்த அக்னிகோத்திர கர்மத்தை பண்ணிக்கிட்டே இரு. ஒருத்தர் வந்து போட்டோ வந்து ஃபேஸ்புக்ல போடுறாங்க. 102 வயசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா பெட்ல படுத்துக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா சந்தியாவந்தனம் பண்றாரு. ஒரே பிரைஸ், ஸ்துதினா ஸ்துதி. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்த்தோன்னா ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. ஐயோ பாவமாச்சு, யாரோ தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. 102 வயசுல எதுக்கு சந்தியாவந்தனத்தை பண்ணிட்டு இருக்கணும், எதுக்கு பண்ணணும்? சங்கரரை யாரும் படிக்கல, வேதத்தையும் ஒழுங்கா யாரும் படிக்கல. கர்மத்துக்கு அப்புறம் உபாசனா இருக்கு, உபாசனத்துக்கு அப்புறம் ஞானம் இருக்கு. வேதத்தோட பூர்வபாகம் உத்தரபாகம் பிரிச்சு வச்சிருக்குல்ல. 100 வயசு வரைக்கும் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ அவர் 100 வயசு வரைக்கும் நல்ல பூஜையை பண்ணிக்கிட்டு இருக்காரு.
நல்லா வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை பண்ணிட்டு இருக்காருன்னா ஐயோ என்னடா இது 100 வயசுல பண்ண வேண்டிய கர்மாவா அது அப்ப நமக்கு தோணுது இல்ல. அப்போ யாவஜீவம் யாராவது வந்து பாத்தீங்கன்னா வைதிகத்துல இருக்கிறது, லௌகிகத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேரை பத்தி அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பிரிஸ்கா 92 வயசு ஆச்சு இன்னும் கம்பெனிக்கு போறார் வரார். 92 வயசுல கம்பெனிக்கு போறாரு, என்ன முட்டாள்தனமா இருக்கு, மூர்க்கத்தனமா இருக்கு. எதை அடைய போறீங்க நீங்க? 90-100 வயசு வரைக்கும் கர்மா பண்ணி லௌகிக கர்மா பண்ணி என்ன பண்ண போறீங்க? வைதிக கர்மாவே வேணான்னு நம்ம சொல்றோம், அந்த ஏஜ்ல பண்ணாதீங்க அப்படின்னு. அப்ப எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்னோட டியூட்டி அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா சாகர காலம் மட்டும் கர்மத்தை விடாம இருக்காங்கல்ல. ஆச்சரியர் அதான் கண்டனம் பண்றார். அதோ ஆகையினால் ந யாவ ஜீவம் கர்த்தவியத்துவ பிராப்தி, ஜீவனம் பரியந்தம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டியூட்டி, இதை நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு கசியச்சித்து எவனுக்கும் ஒரு கர்மமும் வந்து பாத்தீங்கன்னா பிராப்தி ஆவதில்லை. அப்ப என்ன அர்த்தம்? எந்த கர்மத்தையும் நீங்க வந்து ஜீவனம் வரைக்கும் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. அப்ப நம்ம கர்மத்தை தியாகம் பண்ணணும்ன்றது எப்ப தெரியும் அப்படின்னா, எப்போவாவது ஏகாந்தமா வந்து நீங்க நிறைய கர்மா பண்ணிட்டு இருக்கீங்க, திடீர்னு போதும் அப்படியே விசிராந்தியா உட்காரலான்னு உங்களுக்கு ஒரு விசிராந்தியா உட்கார தோணுது அப்படின்னா நீங்க உபாசனைக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா, பேசாம எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டு பேசாம உபாசனைக்கு உட்காந்து ராம் 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 சொல்லிட்டு உட்கார்ந்து, எப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ராம் ராம் சொல்லி 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 மனசு வந்து பிரசன்னமா ஆயிடுச்சோ அப்ப என்ன பண்ணுங்க, சிரவண மனனம் பண்ணிக்கிட்டே வாங்க நிதித்தியாசனத்துக்கு ஆத்ம தியானத்துக்கு வந்து. அப்ப லிமிட்டேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரே லிமிட்டேஷன் இல்லை. எல்லாரும் சாகர காலம் மட்டும் கர்மத்தை பண்ணியே ஆகணும் அப்படின்னு எந்த ஒரு நியதியும் இல்லை. எந்த கர்மத்தையும் கடைசி வரைக்கும் பண்ணணும்னு எவனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நியமம் இல்லவே இல்லை. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, மானிட்டர் எது அப்படின்னா நம்ம மனசோட விக்ஷேபம் தான் மானிட்டர். யோகம்ன்ற சமநிலை அடைஞ்சாச்சு அப்படின்னா கர்மத்தை தியாகம் செய்ய வேண்டும் அப்படின்னு பிராப்தியாகுது. அது பண்ணதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு. யோக பிரஷ்டனை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். சுவாமி, நான் வந்து கர்மயோகத்தையே பண்ணிக்கிட்டு இருந்துட்டு இந்த ஞானத்தையும் அடையாம போயிட்டேன்னா என்ன பண்றது? பயம் இருக்குல்ல எல்லாத்துக்கும். நீங்க சொன்னீங்கன்னு கர்மத்தையும் ஈஸ்வரார்ப்பணமா பண்ணிட்டேன், உபாசனையும் சங்கல்பம் பண்ணாம ஈஸ்வரார்ப்பணம்னு பண்ணிட்டேன். இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தையும் தியாகம் பண்ணிட்டேன், உபாசனையும் தியாகம் பண்ணிட்டேன். அப்ப என்கிட்ட ஏதாவது இருக்குமா? என்கிட்ட ஒன்றும் இருக்காது. நான் ஞானத்தை அடையிறேன் அப்படின்னு போயிட்டே இருக்கேன். திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா மரணம் சம்பவிச்சிருச்சு. இப்ப அடுத்த ஜென்மம் என்ன சுவாமி ஆகும்? கேள்வி வருமா எல்லாத்துக்கும்? எல்லாரும் இந்த கர்மகாண்டிகள் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க தெரியுங்களா உங்களுக்கு? கடைசி வரைக்கும் கர்மத்தை பண்ணணும். ஏன் தெரியுங்களா? அப்பதான் வந்து சொர்க்கத்துக்கு போக முடியும். அப்ப எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பயம், செக்யூரிட்டி பயம் வந்து பெரிய ப்ராப்ளமா இருக்கு. இன்செக்யூரிட்டினால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கர்மத்தை தியாகம் பண்ண மாட்டேங்கிறோம். அப்போ யாருக்காவது சந்தேகம் வரலாம், என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்மயோகத்தையும் உபாசனையையும் நான் ஈஸ்வரார்ப்பணமா பண்ணிட்டேன், எனக்குன்னு நான் எந்த பலனையும் கேட்கவே இல்லை, அப்ப செத்து போனதுக்கு பிறகு நான் பிரம்மத்தையும் அடையாம செத்து போறேன் அப்படின்னா அப்ப என்ன சுவாமி ஆகும் அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு அப்படின்னா அதை பத்தியும் ஆச்சாரியார் சொல்ல ஆரம்பிக்கிறார். யோக பிரஷ்ட வச்சனாத்துச்ச, யோக பிரஷ்டன் அப்படின்றவனை பத்தின வச்சனம் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா 6வது அத்தியாயத்துல ஆச்சாரியார் யோக பிரஷ்டன் அப்படின்றவரை பத்தி பேசுறார். யார் யோக பிரஷ்டன்? கர்ம யோகம் பண்ணி உபாசன யோகம் பண்ணி அப்புறம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு எவன் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே சும்மா உட்கார்ந்துகிட்டே இருக்கானோ. சும்மா உட்காருதுன்னா என்ன அர்த்தம்? ஃபுல்லா ஆத்ம தியானத்திலேயே கான்சியஸ்னஸ்ல ஸ்புரண மாத்திரமா ஒருத்தன் அதுலயே நிக்கிறானோ, அப்ப அவனோட கதி என்ன சுவாமி ஆகும் அப்படின்னு இவன் கேட்கிறான். அர்ஜுனன் பின்னாடி கேட்க போறான். அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கலைஞ்ச மேகம் மாதிரி ஆயிடுவானோ அப்படின்னு கேட்கிறான். மழை பெய்யாம இந்த மேகம் கலைஞ்சு போச்சுன்னா காத்தடிச்சு நஷ்டமா போதோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த யோக பிரஷ்டன் யோகத்துல இருந்து லட்சியத்தை அடையாம போனவன் கர்மத்தையும் தியாகம் பண்ணிட்டான், சொர்க்கத்துக்கும் போக முடியாது. உபாசனையும் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிட்டான், அப்ப எதுக்கும் பிரம்மலோகத்துக்கு ஆதி போக முடியாது. அப்புறம் இந்த லோகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் பண்ணாம உட்கார்ந்துட்டான், அப்ப இந்த லோகமும் கிடைக்காது பரலோகமும் கிடைக்காது. ஐயோ அப்படிப்பட்டவன் வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டா போயிருமா சுவாமி அப்படின்னு எல்லாத்துக்கும் பயம் வரும். அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான். யோக பிரஷ்டன் அப்படின்னு பேர். யோக பிரஷ்டன் என்ன அர்த்தம்? பிரம்மத்துல அனுபூதி ஆகிறதுக்கு முன்னாடி
இந்த சரீரத்தை விட்டவன். ஒருவேளை நமக்கு அப்படி ஆச்சுன்னா ஒன்றும் பயப்பட வேணாம். இருக்கிறதுல பெஸ்ட், பயப்படவே வேணாம். பகவான் நல்லா பார்த்தீங்கன்னா பிரதிஜா பண்ற, யோக பிரஷ்டனாக பிறப்பான் அப்படின்னே சொல்ற. அப்ப நம்ம ப்ராசஸ்ல பாதியில விட்டு போயிடுச்சு அப்படின்னா, கர்மயோகம் பண்ணிட்டு இருக்கும் போது விட்டாலும், இல்ல பாத்தீங்கன்னா அபியாசம் இந்த உபாசனை பண்ணிட்டு போய் விட்டாலும், இல்ல பாத்தீங்கன்னா வெறுமனே ஸ்புரணத்துல இருந்து உயிரை விட்டாலும், நீங்க எங்க விட்டீங்களோ அங்க இருந்துதான் அடுத்த யாத்திரை ஸ்டார்ட் ஆகும். ஒரு நம்ம நினைக்கிறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரத்னாகரன் இருக்கான் பாத்தீங்களா, பிளேடு பக்ரி. அந்த ரத்னாகரனுக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தர் நாரத மகரிஷி அனுகிரகம் பண்ண முடியுமா? பாரு, பண்ண மாத்திரத்துல ஒரு பிளேடு பக்ரி கண்ண மூடி உட்கார்ந்துட முடியுமா? எப்படி உட்கார முடியும்? ஒரு பிளேடு பக்ரி நமக்கே தெரியும், நம்மளாம் நல்ல ஆட்கள், தர்மிகள், நம்மளாலேயே உட்கார முடியலையே. ஒரு பிளேடு பக்ரி எப்படி மராம ராம 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 ராமரான்னு 12-13 வருஷத்துக்கு மேல உட்கார்ந்து இருக்கான் அப்படின்னா, அப்ப என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முந்தின ஜென்மத்துல ரத்னாகரன் என்னவா இருந்திருக்கணும்? யோக பிரஷ்டனா, யோகத்துல இருந்து பாதியில உயிரை விட்டவன். அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜென்மத்துல ஏதோ ஒரு கர்ம வசத்தினால பிளேடு பக்ரியா போயிட்டே இருக்கும்போது ஒரு அனுகிரகம் கிடைக்குது. ட்ரிக்கர், பழைய ஃபைலை பாத்தீங்கன்னா ஓபன் பண்றதுக்கு ஒரு பாஸ்வேர்டு, மராமராமராமரான்னு பாஸ்வேர்டை பாத்தீங்கன்னா நாரத மகரிஷி கொடுக்குறார். அந்த ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு, ஒரு யோகி ஆயிட்டார். அப்ப யோகின்றது பாத்தீங்கன்னா முந்தின ஜென்மத்துல நம்ம என்ன விட்டோமோ அதுதான் கிடைக்க போகுது. அப்ப இப்ப நம்ம எங்கேயாவது நம்ம டிராவல் பண்றோம், ஐயோ சாமி இது வீணா போயிடுமா அப்படின்னா, நம்ம பண்ணக்கூடிய எதுவுமே வீணே ஆகாது. சொல்பமப்யஸ்ய திராயத்தே மகதோபயாத். நீங்க கொஞ்சம் கர்ம யோகம் பண்ணினாலும், கொஞ்சம் உபாசன யோகம் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமா பண்ணாலும், இல்ல கொஞ்சம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் முடிச்சுட்டு நல்ல அகன்ற ஸ்புரணத்துல நின்னாலும், நீங்க எங்க விட்டீங்களோ பூர்வாபியாசேன தேனைவ ஹிரியதே யவசோபி சக, பின்னாடி சொல்ல போறோம். முந்தின ஜென்மத்துல நம்ம எங்க விட்டோமோ அந்த வாசனை பாத்தீங்கன்னா அப்படியே திரும்ப உங்களை என்ன பண்ணும், வலுக்கட்டாயமா இழுத்துக்கிட்டு உங்களை அந்த பொசிஷன்ல இருந்து திரும்ப ஆரம்பிக்க வைக்கும். அதனால யாருக்காவது வீணா போயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மண்ணாங்கட்டியும் வீணா போகாது. அதனால பாத்தீங்கன்னா யோக பிரஷ்ட வச்சனாத்திச்ச, யோக பிரஷ்டனை பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு. கிரகஸ்தஸ்ய சேத் கர்மினோ யோகோ விகிதக ஷஷ்டே அத்தியாயே ச யோக பிரஷ்டக அபி கர்ம கதிம் கர்ம பலம் பிராப்னோதி இதி தஸ்ய ந ஆசங்கா அனுபப்பன்னா ஸ்யாத். ரொம்ப அருமையான வச்சனம் இது, மனனம் பண்றவங்க நல்லா புரிஞ்சுங்க. கிரகஸ்தஸ்ய சேத்து கருமினோ, கருமியா இருக்கிற கிரகஸ்தர்கள் இருக்கீங்க. இப்ப கிரகஸ்தர்களா இருந்தீங்கன்னா கர்மம் இருக்குல்ல, அப்ப கர்மிகளா இருக்கக்கூடிய கிரகஸ்தர்கள் யோகோ விகிதக, அவங்களுக்கு தானே யோகம் சொல்றோம். இப்ப நம்ம உங்க யோகம் பண்ணுங்க, யோகம் பண்ணுங்க. யோகம் என்னது? முதல்ல கர்ம யோகம், ரெண்டாவது உபாசன யோகம். அது ரெண்டுத்தையும் எப்படி பண்ணணும்? ஈஸ்வரார்ப்பணம் அப்படின்னு பண்ணணும். இப்படி பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஷஷ்டே அத்தியாயே விகிதக யோகோ விகிதக. இந்த 6வது அத்தியாயத்துல உங்களுக்கு இந்த ரெண்டுத்தையும் பண்ணிட்டு நீங்க என்ன நிக்கணும்? வெறும் ஸ்புரண மாத்திரமா நில்லுங்க ஜி, ஆத்ம தியானம் பண்ணுங்க ஜின்னு விதிக்கப்பட்டிருக்கு. விதிக்கப்பட்டது ச யோக பிரஷ்டக அப்படி. அந்த யோக பிரஷ்டன் ஆயிட்டீங்கன்னு வச்சுங்களோம், ஒரு வேலை பிராணன் போயிடுச்சு, இன்னும் லட்சியத்தை அடையறதுக்கு முன்னாடி பிராணன் போயிடுச்சு. அப்ப அவங்களுக்கு என்ன பேரு? யோக பிரஷ்டன்னு பேரு. யோகத்துல போயிட்டு இருக்கும் போதே, யோக பிரஷ்டம்னா என்ன அர்த்தம்? நழுவி போறது, தேகம் விட்டு போயிடுறது, பிரஷ்டம் ஆகிறது. ஏதோ ஒரு காரணம், திடீர்னு உங்களுக்கு ஒரு ரோகம் வந்துடுது. நீங்க நல்லா பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, மனசு நல்லா நிக்குது, திடீர்னு ஏதோ ஒரு ரோகம் வந்துடுது. மனசு பாத்தீங்கன்னா சஞ்சலம் ஆயிடுது. ஐயோ சாமி, நான் பாத்தீங்கன்னா நல்ல யோகம் போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ரோகம் ஏதோ ஒரு இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா என்னோட மனசு சஞ்சலமாயி போச்சு அப்படின்னா, யோகத்துல இருந்து நீங்க நழுவுறீங்க. அதுக்கு பேரு யோக பிரஷ்டன்னு பேரு. அப்போ என்ன ஆகும் சுவாமி அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டா, ஆச்சாரியர் சொல்றாரு, அந்த யோக பிரஷ்டனுக்கும் கூட கர்மகத்தியும் கர்ம பலம் பிராப்னோதி. அவன் பாத்தீங்கன்னா கர்ம பலனை எல்லாத்தையும் அடைவான். அவன் பண்ண புண்ணிய பாப்பெல்லாம் வேஸ்டா போயிடாது. நம்ம சொல்றோம்ல, நான் பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணம்னு நான் பண்றேன் சாமி அப்படின்னா, ஏங்க ஒரு பாலை எடுத்து செவுத்துல அடிச்சீங்கன்னா நீங்க எவ்வளவு வேகத்துல அடிச்சீங்களோ அது ரிட்டர்ன் வரும்ல. யதா கர்ம ததா பலன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம்ல. நம்ம கர்ம யோகத்துல என்ன கான்செப்ட் அப்படின்னா, நம்ம பண்ற கர்மம் அப்படியே போயிடாது. நல்லா தெரிஞ்சுங்க,
நீங்க அந்த பலனை குறிச்சின சிந்தனை இல்லாம இருக்கிறது தான் யோகம் நம்ம சொல்ற முடிய. சிந்தனை பண்ணினீங்கன்னா, பலனை பத்தி சிந்தனை பண்ணீங்கன்னா உங்க மனசு சஞ்சலம் ஆயிடுது. அதனால பலனை பத்தி சிந்தனை பண்ணாதீங்கன்னு சொல்ற முடிய. எந்த ஒரு கர்மமா இருந்தாலும் அது என்ன பண்ணும், பலனை கொடுத்தே ஆகும். அப்படி இருக்கும்போது ஆச்சரியம் முன்னாடியே சொல்றாரு, இப்பவும் சொல்ல போறாரு. என்னன்னு கேட்டா, இப்போ சாதாரண ஒரு எஜமானனுக்கு நம்ம லோக்கத்துல பண்ணும் போதே, சூரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ஃபேக்டரி. அந்த டைமண்ட் ஃபேக்டரியில இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு, அந்த ஓனர் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ப்ராஃபிட் எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்து எல்லாத்துக்கும் கார் வாங்கி கொடுத்துட்டாரு. எல்லாத்துக்கும் கார் நிக்குது, ஒரு 2000 கார் நிக்குது அந்த ஃபேக்டரியில். அப்போ ஒரு சாதாரண ஒரு எஜமானன் தனக்காக வேலை பண்ற ஒரு மெய்டுக்கு, வேலைக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சௌக்கியமா வீடு வாங்கி கொடுத்து, அவங்களுக்கு கார் வாங்கி கொடுத்து, அவங்களோட எஜுகேஷன், குழந்தைங்களோட எஜுகேஷன்லாம் பாத்துக்கிறாரு அப்படின்னா, அப்ப ஈஸ்வரனுக்காக நீங்க ஒரு கர்மா பண்றீங்கன்னா அவர் என்ன உங்களுக்கு எதுவுமே கொடுக்காமையா போயிடுவார்? யோசிச்சு பாருங்க. அதனாலதான் சொல்றது, மகத் பலம் பவதி, ரொம்ப பெரிய பலன் கிடைக்கும், கைவிட்டுற மாட்டார் ஈஸ்வரன். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா, யோக பிரஷ்டனா இருந்தாலும் கூட, யோகத்துல போயிட்டே இருந்து ஏதோ கர்ம வசத்தினால நீங்க நழுவி போனாலும் கூட பரவாயில்ல. என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, கர்மகதி, கர்மத்தோட கதி எது? புண்ணிய லோகங்கள். அந்த புண்ணிய லோகங்களை வந்து கர்ம பலனை வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக அடைவான். இது தஸ்ய ந ஆசங்கா அனுப்பன்னா சியாத், நாச ஆசங்கா. அவன் வந்து ஐயோ நாசமா போயிடுவானோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சந்தேகமும் வந்து பாத்தீங்கன்னா பொருந்தவே பொருந்தாது. அப்ப பகவானுக்காக நம்ம கர்மா பண்றோம் அப்படின்னா எந்த விதத்திலையும் நாசமாகாது. அப்ப என்ன ஆகும், நீங்க பலனை உத்தேசம் பண்ணல, ஆனா மனசு வந்து பாத்தீங்கன்னா பலனை ஈஸ்வரார்ப்பணம் பண்ண 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 அது என்ன ஆகும், மெதுவா சாந்தத்தை கொடுக்கும், சமத்துவத்தை கொடுக்கும், மெதுவா மெதுவா உங்களை வந்து நிஷ்டைக்கு கொண்டு போகும். அது அடையும். அந்த நிஷ்டையை அடைஞ்சிடலாம், மோட்சத்தை அடைஞ்சிடலாம். ஒருவேளை அடையாம போனாலும் நம்ம பண்ண கர்மாலாம் அப்படியே தான் இருக்கும். அதெல்லாம் புண்ணியத்தை வந்து நல்லா புண்ணிய லோகத்தை அடைஞ்சு நல்லா ஆனந்தமா வந்து பாத்தீங்கன்னா போகத்தை பண்ணிட்டு திரும்ப ரிட்டர்ன் வருவோம். ரிட்டர்ன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏதோ மிச்ச கர்மா இருக்கும். அந்த கர்மத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும் போதே பகவான் என்ன பண்ணுவார், அந்த பழைய ஃபைலை ஓபன் பண்ணிடுவார். நீங்க எங்க விட்டீங்களோ அங்க இருந்து யாத்திரை ஸ்டார்ட் ஆகும். இப்போ நமக்கெல்லாம் சுவாமி, ஏன் சுவாமி இந்த பகவத்கீதை ரெகுலரா நான் ஆச்சரியமா இருக்கு, 80 பேர் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா வரீங்க, 230 கிளாஸ் ஆகி போச்சு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் பேர் வந்தவங்க போயிட்டாங்க. அப்ப மீதி இருக்கிறவங்கள நல்லா பிடிச்சுட்டு நிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, முந்தின ஜென்மத்தோட குறை. முந்தின ஜென்மத்துல எப்படியாவது பகவத்கீதை கேட்கணும், பகவத்கீதை கேட்கணும், பகவத்கீதை கேட்கணும் அப்படின்னு இங்க அங்க அல்லாடி இருப்பீங்க. நல்லா கேட்கணும் பகவத்கீதைய அப்படின்னு அல்லாடி இருப்பீங்க. போன ஜென்மத்துல புண்ணியமும் பண்ணிருப்பீங்க. பகவான் என்ன பண்ணிட்டாரு இந்த ஜென்மத்துல, நீ தானே கேட்ட, போய் நல்லா கேளு, பகவத்கீதைய நல்லா விஸ்தாரமா விசாரம் பண்ணு அப்படின்னு இப்ப உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்ப முந்தின ஜென்மத்துல விட்ட கூட தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ற இந்த கர்மத்துல இந்த பிரவருத்தி எல்லாம். அப்ப இங்க இப்ப எந்த ஜென்மத்துல நம்ம என்ன விடுறோமோ, எங்க விடுறோமோ அங்க இருந்து தான் அடுத்த ஜென்மத்துல நமக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்ப மெதுவா 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 இந்த சம்ஸ்காரத்தை சேர்த்து சேர்த்து வீணாகாமத்தான் வந்து போகுது. அப்ப வந்து வீணாயிடும், நாசமா போயிடும் அப்படின்னு கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்கன்னா சந்தேகப்படவே வேண்டாம். அது பொருந்தாது. ஈஸ்வரனுக்காக பண்றாங்க. உலகத்துல இருக்கிறதுலயே பெஸ்ட் பர்சன் இந்த உலகத்துல யாருன்னா ஈஸ்வரன் தான், பெரிய மாஸ்டர். அப்ப அவருக்காக கர்மா பண்ணும் போது பலன் நம்ம பண்ண கர்மானா வீணா போயிடுமானா ஒன்னும் வீணா போகாது அப்படின்னு ஆச்சாரியார் இங்க சொல்லி முடிக்கிறார். அப்ப கிரகஸ்தர்களா இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க, சமத்துவத்தை அடையறதுக்கான ப்ராசஸ்ல இறங்குங்க. கர்மயோகம் ஈஸ்வரார்ப்பணமா டே ஃபுல்லா எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிக்கிட்டே இருங்க. கர்மம் பண்ணினீங்க அப்படின்னா கர்ம பலன் அது கண்டிப்பா கிடைக்கும். ஆனா கவனம் வந்து பாத்தீங்கன்னா அதுல போகாம ஈஸ்வரார்ப்பணம் முடிஞ்ச அளவு பண்ணிட்டே வாங்க. அதே மாதிரி ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஓங்காரத்தை ஜபிங்க. அதையும் ஈஸ்வரார்ப்பணம் நான் பண்ற ஜபதமங்கள் எல்லாம் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணுங்க. கூடவே வந்து பாத்தீங்கன்னா இந்த வேதாந்தத்தையும் கேட்டுக்கிட்டே வாங்க. இப்படி கேட்டுக்கிட்டே வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்டக்கிள்ஸ் எல்லாத்தையும், எது அப்டக்கிள்ஸ் அப்படின்னா இந்த சித்த சஞ்சலம் தான் என்னை அறியாம இருக்கிறதுக்கு பெரிய அப்டக்கிளா இருக்கிறது. அப்ப இந்த கர்மயோகத்தினாலையும் இந்த உபாசன யோகத்தினாலையும் சித்த சஞ்சலம் நீங்கிச்சு அப்படின்னா அப்ப வந்து நான் சொல்ற வார்த்தைகள் எல்லாமே அகம் ஸ்புரணம்ன்றது நல்லா ஸ்புரிக்கும். அதுல நிக்கிறதுக்கான சாமர்த்தியமும் உண்டாகும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். மீதி என்னமோ நாளைக்கு விசாரத்துல பார்க்கலாம். 3 நாள் லீவு, 3 நாள் முடிச்சதுக்கு பிறகு வரும். இது ஃபெஸ்டிவல் மந்தா இருக்கிறதுனால அங்கங்க லீவ் வந்துகிட்டே இருக்கு.
இருந்தாலும் பழைய கிளாஸை கேளுங்க, திரும்ப பாராயணம் பண்ணுங்க. இருக்கு, நிறைய மெட்டீரியல் இருக்கு, அதனால பொறுமையா போகணும். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः பठेत प्रयतः पुमान् विष्णो पदमवाप्नोति वयशोकादिवर्जितः. गीताद्यजनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च. मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं. गीतासु गीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता. भारतामृतसर्वस्वं विष्णोवक्त्रात् विनिश्रुतं. गीता गङ्गोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः दुर्गा गोपालनन्दनः. पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. एकं शास्त्रं देवकीपुत्रगीतम् एको देवो देवकीपुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीतामाहात्म्यं सम्पूर्णम्. ओम श्रीकृष्णाय परमात्मने नमः. श्रीकृष्ण कृष्ण कृष्ण कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत्. इति परब्रह्मार्पणमस्तु. ओम. கர்மம் ஞானத்தோட விரோதம். கர்ம யோகம் ஞானத்துக்கு விரோதம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா கர்ம ஆபாசம். அது பலன்ல ஆசைப்பட்டு பண்ணீங்கன்னா இந்த வேதாந்தம் என்ன ஆகாது, பலிதமாகாது. அப்போ பலன்ல ஆசை இல்லாம ஈஸ்வரார்ப்பணம் சொல்லிக்கிட்டே இந்த வேதாந்த சிரவணத்தையும் பண்ணினீங்கன்னா ஞான கர்ம சமுச்சயம்னு கண்டனம் பண்ணுவோம். ஞானமும் கர்மமும் சேராது. கர்மம்னா என்ன அர்த்தம்? பலனோட சேர்ந்தா அது கர்மம். பலனை ஈஸ்வரார்ப்பணமா பண்ணிட்டீங்கன்னா அது கர்ம ஆபாசம்னு பேர். கர்ம ஆபாசம்னு என்ன அர்த்தம்? வெளில தெரியும், ஆனா அது பந்தப்படுத்தாது உங்களை. அப்ப நீங்க வேதாந்தத்தையும் பாத்தீங்கன்னா நல்லா கேட்டுக்கிட்டே வரலாம். நான் சொல்றதெல்லாம் நல்லா புரிச்சு நம்ம அதுல நல்லா அனுபவம் பண்ணி அதுல நிக்கிறதுக்கு சாமர்த்தியம் உண்டா. அதனால கூடவே பண்ணிட்டு வாங்க. எதையும் பண்ண வேணாம்லாம் எடுத்துக்காதீங்க. நல்ல பேய் மாதிரி ஈஸ்வரார்ப்பணமா எல்லாத்தையும் பண்ணு. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே சுபாவா. அப்ப ஸ்தூலம் காயம்ன்றது ஸ்தூலத்துல பண்றது, மனசு புத்தியில சூக்ஷ்மத்துல பண்றது. எதா இருந்தாலும் ஈஸ்வரார்ப்பணம். அது மாதிரி பாக்கியம் பாத்தீங்கன்னா வேற எதுவுமே இல்லை. இதுல மட்டும் ஃபிக்ஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா மோட்சத்துக்கு ஈஸி ராயெல்லாம் நம்ம போய் சேர்ந்துடும்.